जय गिरिवरधारी यशोदनन्दन व्रज जन रञ्जना यशोदनन्दन व्रज जन रञ्जन यशोदनन्दन व्रज जन रञ्जन यशोदनन्दन व्रज जन रञ्जन यशोदनन्दन व्रज जन रञ्जन यमुनतीरावनचारि यमुनतीरावनचारि जय राधा माधवा जय कुञ्ज विहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्णा कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्णा कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा जय प्रभुपदा जय प्रभुपदा जय प्रभुपदा जय प्रभुपदा नित्य गौर हरि बोल हरि बोल हरि बोल नित्य गौर हरि बोल हरिनाम संकीर्तन की जय हरे कृष्ण महामंत्रम की जय ऑल ग्लोरीज टू द assembled devotees हरे कृष्णा all devotees हरे कृष्णा स्टार्ट பண்ணலாம் மாதாஜி यस प्रभु। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः वाञ्छाकल्पतरूपयश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासाति गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम राम हरे हरे मूकं करोति वाचालं पंकुं लङ्कायते किरिं यत्कृपातमकं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओम तत्सत् हरे कृष्णा கூடியுள்ள ஹரே கிருஷ்ணா அனைத்து பிரபு, ரொம்ப பக்தர்களுக்கும் சந்தோஷம் பிரபு வந்து கலந்துட்டதுக்கு, எங்களுக்கு குரு மகராஜ் சங்கம் கொடுக்கறதுக்கு. பிரபு உங்களை ஒரு 2 நிமிஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லாம் நீங்க வந்து கிளாஸ் கொடுங்க பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதே தேங்க்யூ மாதே தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா இந்த நிகழ்ச்சியை மிகவும் அருமையாக நிர்வகித்து வரும் அனைத்து பங்குதாரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இப்போல வந்து எனக்கு ஒரு சிறிய பாகம் கிடைச்சிருந்தது முதல்ல பக்தி சாஸ்திரி எடுக்கிறதுக்கு இப்போ மீண்டும் எனக்கு இந்த குரு மகாராஜை பற்றி பேசுவதற்கு ஒரு அழைப்பு கொடுத்ததற்கு அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னை பற்றி கூறிக்கொள்வதற்கு பெரிதாக எதுவும் இல்லை நான் ஒரு சிறிய தொண்டன் நிறைய
உத்தமமான நிலையில் சேவகம் செய்யக்கூடிய தொண்டர்களுக்கு மத்தியில் நான் ஒரு கடைநிலை தொண்டன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். 2002 இருந்து நான் இந்த இயக்கத்தில் இணைந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் வந்து ஷாமா தேஷ், அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷார்ஜா, துபாய், அதில் நான் பணி நிமித்தமாக அங்கே இருந்தபோது எனக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நான் துவங்கணும், சேரணும் அப்படின்னு. என்னுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருமே இதில் வந்து அங்கத்தினர்களாக இருக்கார்கள், தீட்சை பெற்றவர்கள் எல்லாருமே. 2006 எனக்கு முதல் இனிஷியேஷன் கிடைச்சது. 2014 பிராமணிக்கல் இனிஷியேஷன் கிடைச்சது. என்னால் முடிந்த சேவகம் எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மாயாப்பூர் உயர் கல்வி நிலையத்திற்கு என்னால் முடிந்த ஒரு ஆன்மீக கல்வி பயிற்சியாளராக ஷார்ஜாவில் இருக்கும்போதே டிசைபிள் கோர்ஸு, பக்தி சாஸ்திரி கோர்ஸு அதெல்லாமே நாங்கள் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் சென்னையில் இருக்கேன். சென்னை ஆலயத்திற்கும் அந்த ஒரு திருப்பணி நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது தவிர ஜெகநாதருடைய ஆலயத்திற்கு ஒரு பூஜாரி சேவகமும் எனக்கு செய்யும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. என்னுடைய குடும்ப அங்கத்தினர்களுமே இந்த ஆன்மீகத்தில் அதிக அளவில் ஈடுபாடு கொண்டவர்கள். எல்லாருமே எங்களுடைய சக்திக்கு என்ன முடியுமோ அந்த ஒரு தொண்டை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப சிறப்பான சேவை. மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறது நிச்சயமாக ஆணித்தரமாக என்னால் கூற முடியும். ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு பண்ணுறதுக்கு. இந்த ஒரு நல்ல தருணத்தில் இந்த ஒரு வாய்ப்பு, குறிப்பாக மார்கழி மாதம், இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மார்கழி மாதத்தினுடைய பெருமை நீங்கள் எல்லாருமே, திருப்பாவை எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஆண்டாள் நாச்சியார் எப்படி அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ஒரு ஆன்மீக சங்கமத்தில் தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தோழிகள் அனைவரையுமே எழுப்பி கொண்டு பகவான் கிருஷ்ணரை பார்த்து பகவான் கிருஷ்ணர் வந்து பரிசை பெறுகிறார். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ஒரு சங்கமத்தின் மூலமாக மாதாஜி அவர்கள், இந்த நிகழ்ச்சியை நிர்வகிப்பவர்கள், அவர்கள் எல்லாருமே வந்து எனக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். ஸோ பக்தர்களுடைய சங்கமத்தின் மூலமாக எனக்கு கிடைத்த ஒரு பரிசு. இந்த மார்கழி மாசத்துல எனக்கு இந்த ஆண்டாள் திருப்பாவையில எப்படி ஆண்டாள் ஒரு பரிசுக்காக பகவானை பிரார்த்தனை செய்கிறாளோ, அது போல எனக்கு கிடைத்த ஒரு பரிசு அப்படின்னா ஆன்மீக ஆச்சாரியாரை பற்றி பேசுவதின் மூலமாக நான் என்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறேன். அதுதான் எனக்கு பரிசு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கலி காலம், கலங்கம் நிறைந்த, நமக்கு வந்து மனதை திருடிச் செல்லக்கூடிய அளவிற்கு அதிக அளவில் நமக்கு வேறு விதமான நாட்டங்கள் ஏற்படுவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கின்றது. அதனால நம்மளை நாமே எந்தெல்லாம் எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ பக்தி தொண்டில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு பகவானுக்கு சேவகம் செய்வதன் மூலமாக நம்மை தொடர்ந்து தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நான் 16 மாலை 10 வருஷமா பண்றேன் பிரபு அப்படின்னா நம்ம வந்து பியூர்னே கிடையாது. காரணம் வந்து மாயா சக்தி, பகவானினுடைய ரொம்ப சின்ன சக்தி தான் இந்த மாயா சக்தி. அதற்கு ஆற்றல் வந்து அந்த அளவுக்கு அதிகமான ஒரு ஆற்றல். அதனால இந்த ஒரு பரிசு அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது என்னுடைய ஆன்மீக குருவை பற்றி, அவரோடு நான் நேரடியாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவருக்கு சேவகம் செய்யக்கூடிய வாய்ப்பு, அவருடைய கருணையை பெறக்கூடிய வாய்ப்பு, இதையெல்லாம் என் மனதில் வைத்துக்கொண்டு அதை கூறுவதின் மூலமாக, அந்த நிகழ்வின் மூலமாக எனக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு உணர்தல், ரியலைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்தல் மூலமாக நான் என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமாக இந்த நிகழ்ச்சியை கருதுகிறேன். மீண்டும் ஒரு முறை அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆச்சாரியார்களினுடைய ஒரு அவதாரம் சொல்ல முடியாது, அவர்களுடைய ஒரு தோற்றம், அந்த தோற்றத்தினுடைய முக்கியமான மகிமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் தோன்றுவதற்கான காரணம் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சுழற்சி, பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழற்சியிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகத்தான் அவர்கள் தோன்றுகிறார்கள். நமக்கு வந்து அது தெரியுமோ தெரியாதோ, ஆனால் ஆச்சாரியார்களுடைய தோற்றம் அப்படிங்கும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகத்தான் அவர்கள் தோன்றுகிறார்கள். நம்ம பிறக்கும்பொழுது இல்ல வளர்ந்த போது நமக்கு கொஞ்சம் அறிவு வரும்போது நம்மகிட்ட இந்த வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டா, நான் பெரிய டாக்டர் ஆகணும், இல்ல பெரிய செல்வந்தர் ஆகணும், மிகப்பெரிய நடிகன் ஆக வேண்டும், மிகப்பெரிய பாடகன் ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு லட்சியம், ஒரு ஒரு நிரந்தரமற்ற ஒரு லட்சியத்திற்கு நோக்கத்தை கொண்டு அதற்காக நாம் செயல்படுவோம். ஆனால் இந்த ஆச்சாரியார்களுடைய ஒரு அவதாரம் அப்படின்னாலே, ஒரு பிறப்பு, அவருடைய தோற்றம் அப்படின்னாலே
இந்த பௌதீக வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்காக. அவங்க என்ன அப்படின்னா, அவங்களுடைய தோற்றம் அல்லது அவர்களுடைய மறைவு, இது ரெண்டுமே பார்த்தீங்கனாலே இட் இஸ் வெரி வெரி க்ளோரியஸ். ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதன் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள். எதற்காக அது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, அவர்கள் பகவானினுடைய ஆன்மீக லோகத்திலிருந்து வெளியேறுகிறார்கள். எதற்காக வராங்க, வெளியே வராங்க? அந்த லோகத்துல, நித்திய லோகத்துல பகவானுக்கு எப்பவுமே சேவகம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கக்கூடியவர்கள் அந்த லோகத்தை விட்டு ஒரு பௌதீக உலகத்திற்கு வருகிறார்கள் என்றாலே ஏதோ ஒரு ஸ்பெஷல் பர்பஸுக்காக தான் அவங்க வராங்க. தே ஹாவ் டு அச்சீவ் சம்திங், ரொம்ப சிறப்பாக ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வராங்க. வந்துட்டு அந்த மாதிரி வரும்பொழுது அவர்கள் அனைவரையுமே, இப்போ இது ஒரு ஒரு பகவானுக்கான ஒரு தோற்றம், ஒரு ஆச்சாரியார்களுக்கான ஒரு தோற்றம் அப்படின்னா, ஒரு பகவான் தோன்றும் பொழுது அனைவராலையும் அதை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும், அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு ஆச்சாரியர் தோன்றும் பொழுது அவர்களை அவ்வளவு எளிதாக யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, தெரியாது. பகவான் கிருஷ்ணர் தோன்றினார், தேவகி மாதாவினுடைய கருவில் தோன்றினார் அப்படிங்கும்போது இந்திரதேவன் மற்ற தேவர்கள் அனைவருக்குமே தெரிந்து எல்லாருமே துதி பாடினார்கள். ராமச்சந்திர பகவான் கௌசல்யா மாதாவிடம் தோன்றிய பொழுது அதற்கான அம்சங்கள் அனைவராலும் அறியப்பட்டது. சைத்தன்ய மகாபிரபு சச்சி மாதாவின் கருவில் தோன்றும் போது சச்சி மாதாவிற்கே தெரிந்தது. அவரை சுற்றிலும் ஒரே நிழல்களாக, தேவர்கள் நிழல்களாக தோன்றியது. எல்லாமே அவங்களால புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதே பிரகலாத மகராஜன் கயாதுவினுடைய கருவில் தோன்றும் பொழுது இந்திரதேவன் என்ன நினைச்சிட்டான் அப்படின்னா, இவன் ஒரு அரக்க குணம் படைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனால அவ்வளவு எளிதாக பிரகலாத் மகாராஜாவை தெரிந்து கொள்ள முடியவில்லை. நாரத முனி வந்து அவரை நிறுத்தி அதன் பிறகு பல்வேறு விளக்கங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஆச்சாரியார்களுடைய ஒரு மகிமைகளை நாம் போற்றுகிறோம். அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய பற்பல மிகச் சிறப்பான செயல்பாடுகளை, இந்த சமுதாயத்தின் மூலமாக மக்களை அவர்கள் எப்படி நல்வழிப்படுத்தினார்கள், எப்படி தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடியவர்களை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆச்சாரியர்களுடைய மகிமை நமக்கு தெரிகின்றது. ஸ்ரீல பிரபுபாதர் நம்முடைய இயக்கத்தினுடைய ஸ்தாபக ஆச்சாரியார். அவருடைய மிகச்சிறந்த உன்னதமான சீடர்களில் ஒருவர் என்னுடைய, அதாவது நம்முடைய ஆன்மீக ஆச்சாரியார் இஸ் ஹோலினஸ் ஜெயபதாகா சுவாமி மகராஜ். பார்ப்பதற்குத்தான் அவர் ஒரு ஜட உடல் போல தோன்றினாலும் அவர் கிருஷ்ண பக்தியை அனைவருக்கும் பரப்பி, எப்படி வியாசதேவர் கிருஷ்ண பக்தியை பரப்பாத வரையில் அமைதியற்ற நிலையில் இருந்தாரோ, இந்த ஆச்சாரியார்கள் கிருஷ்ண பக்தியை அனைவருக்கும் பரப்புவதின் மூலம் அவர்கள் மனதில் எந்த அளவிற்கு அற்புதமான ஒரு விஷயங்கள், அற்புதமான ஒரு ஆனந்தத்தை உடல் ரீதியாக நம்ம பார்க்கும்போது, அவர்கள் பல்வேறு கஷ்டங்களில் இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அவர்களுக்கு ஆனந்தத்தை தருகிறது. ஸோ தே ஆர் இன் வெரி வெரி பிளிஸ்ஃபுல் ஸ்டேட். அவங்க எப்போதுமே பரமானந்த நிலையில் இருக்கிறார்கள். வெளியே பார்ப்பதற்கு ரொம்பவும் துன்பத்தில் இருப்பது போல காட்சி அளித்தாலும் காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் செய்யக்கூடிய ஒரு தொண்டு மிகப்பெரிய ஒரு தொண்டு, கிருஷ்ண பக்தியை பரப்புவது. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆச்சாரியார் ஜெயபதாகா சுவாமி மகராஜ், அவருடைய சீடர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அந்த பேரானந்தத்தை அவர்கள் அளித்து கொண்டிருக்கிறார்கள். மகாராஜாவை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். அவர் பிறந்தது கார்மிக் நேம் எப்படின்னு பார்க்கும்போது ஜான் கோர்டன் எட்மான். 1949 ஏப்ரல் 9 அமெரிக்காவில் பிறந்தார். பிறக்கும்போது அவருடைய தாயார் ஜான் ஹூபர்ட், லொரைன் எத்மான் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களுடைய பெயர்கள். அவர் பிறந்த சூழ்நிலை எப்படின்னா, அவ்வளவு பெரிய செல்வந்த குடும்பத்தில், ஒரு ஒரு பெயிண்ட் ஃபேக்டரியுடைய ஓனர் அவங்களுடைய தாத்தா, அந்த மாதிரி ஒரு செல்வந்தமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய பெயர் கோர்தான் ஜான், கோவர்தன் ஜான். அதை வந்து மகாராஜ் ரொம்ப சிறப்பாக சொல்வார். பிரபுபாதர் வந்து அவர் சொல்லியிருக்காராம், நீ வந்து யாருமே கிடையாது, நீயும் இன்னும் 2 பேரை சொல்றார் பிரபுபாதர். நீங்க எல்லாருமே சைத்தன்ய மகாபிரபுவுடைய சங்கீர்த்தனத்தில் இருந்தவங்க எல்லாருமே, நீங்க வந்து அவர்களுடைய சகாக்கள். ஸோ கோவர்தன் இல்லையா, கார்தன் ஜான் அப்படிங்கிறது அந்த பெயரின் மூலமாகவே அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆச்சாரியார்களில் ஒருவர்தான் நம்முடைய இயக்கத்தில் உள்ள நம்முடைய ஜெயபதாகா சுவாமி மகராஜ் அவர்கள். அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய சாதனை அப்படின்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து சொல்வதற்கு அருகதையே கிடையாது.
அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஸ்ரீல பிரபுபாதனுடைய ஒரு மிகச்சிறந்த சீடனாக இருந்து அந்த லட்சியம், அந்த இயக்கம் எப்படி வளரணுமோ அதற்கு முழுமையாக பங்கேற்று இன்னும் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மகாராஜா. அவர் நம்ம எல்லாரையுமே இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு நம்ம அவருக்கு சேவகம் செய்வதின் மூலமாக நாம் இந்த இயக்கத்தை மேலும் மேலும் இந்த கிருஷ்ண உணர்வை அனைவருக்கும் பரப்புவதற்கு நம்மால் முடிந்தது எந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியுமோ அதற்கு ஊக்குவிக்கக்கூடிய வகையில் ஜெயபிரகாச மகாராஜ் அவர்கள் பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மகாராஜாவை சந்தித்து எப்படி நான் இந்த இயக்கத்தில் சேர்ந்தேன் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான காரணம் என்னுடைய இந்த ஒரு இணைப்பு இந்த இயக்கத்தில் அப்படின்னு சொல்லப்போனா என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், இவங்க 2 பேரும் தான் காரணம். நாங்கள் அப்போ ஷார்ஜாவில் இருந்தோம். 2001 2002. என்னுடைய மகன் தான் முதல்ல இந்த குழந்தைங்களுக்குலாம் கிளாஸ் வைப்பாங்க இல்லையா, கிருஷ்ணா கிளப்பு, கிருஷ்ணா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் அந்த கிளப்ஸ் மாதிரி வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது இவன் முதல்ல எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் தான், நம்மளுடைய பசங்க நல்லபடியாக பக்தியில் வரணும். நம்ம பக்தியை ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுவோமா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாது நமக்கு. நான் நான் கிருஷ்ணா கான்ஷியஸ் இதில் இயக்கத்தில் சேர்றதுக்கு முன்னாடி இருந்த மனநிலையை சொல்கிறேன். பொதுவாக பெற்றோர்கள் குழந்தைங்களை ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும், பாட்டு கற்றுக் கொடுக்கணும், டான்ஸ் கற்றுக் கொடுக்கணும், இல்லை ஏதாச்சும் ஸ்லோகா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் கிளாஸஸ் எல்லாம் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி என் பையன் கிருஷ்ணா கிளப்பில் சேரும்பொழுது அதை நடத்தி வந்தவர்கள் எப்படியாச்சும் அவங்க பேரண்ட்ஸையும் இதில் இணைக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது முதலில் என்னுடைய மனைவி அதற்கு சம்மதம் தெரிவித்து ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிறாள். நாங்கள் ஒரு வருஷமாக அவங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கோம். இதோ வரோம் பிரபு, இதோ வரோம் பிரபு, எங்களுக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, நாங்கள் அப்போ பார்க்குறோம், இப்போ பார்க்குறோம் அப்படின்னு எவ்வளவு முடியுமோ அதை நாங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த இயக்கத்தில் நம்ம சேர வேண்டாம். அதுக்குன்னு பக்தி இல்லாதவங்கலாம் கிடையாது. நாங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு தெய்வ வழிபாடு உள்ள குடும்பம் எங்களுடைய குடும்பம். எல்லா பகவானையும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தோம். அதனால் நாங்கள் ஆத்திகவாதிகள்லாம் கிடையாது. பகவானுக்கு சேவகம் செய்யணும் அப்படின்னு பல்வேறு வகைகளில் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். இந்த மாதிரி போகும்போது ஒரு சந்தர்ப்பம் என்னுடைய மனைவிக்கு கிடைத்தது. அவங்க ஒரு பக்தருடைய இல்லத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்காக எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நானும் என் மகனும் வீட்டில் இருந்துட்டோம். இவங்க மாத்திரம் போனாங்க. போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு ராத்திரி முழுக்க 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 அந்த நிகழ்ச்சியில் நடந்த சுவையான சம்பவங்கள். அவ ஹவு ஷி வாஸ் இம்பேக்டட் வித் த எஸ்டசி, அந்த பரமானந்தம் அதை ஒரு அனுபவித்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு அனுபவம், அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம், அந்த சொற்பொழிவு, பக்தர்கள் அவளிடம் நடந்து கொண்ட விதம் எல்லாமே அவளை அந்த அளவுக்கு கவர்ந்து இழுத்து அன்னைக்கு நைட்டு முழுக்க முழுக்க ஷி வாஸ் ஃபோர்ஸிங் மீ, நீங்கள் அடுத்த வாரம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரணும், நீங்கள் நிச்சயமாக வரணும், நீங்கள் நோ சொல்லக்கூடாது, நீங்கள் வரணும் 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 அப்படின்ட்டு. சரி, இவ்வளோ சொல்கிறாலே நம்ம மனைவி, நம்ம போகலாம் அடுத்த வாரம்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ஷார்ஜால என்னுடைய ஒரு ஆன்மீக சகோதரர், அவர் சிறப்பாக அப்போது பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தவர். அவங்க வீட்டில் தான் நடக்கும் அந்த மாதிரி ஒரு பக்தர். அவருடைய வீட்டில் நான் முதலில் சந்தித்த ஒரு சன்னியாசி, இஸ்கான் சன்னியாசி அப்படின்னா ஜெய அத்வைத சுவாமி மகராஜ். ஃபர்ஸ்ட் கிளாஸே ஒரு மகராஜுடைய கிளாஸுக்கு தான் நாங்கள் போனோம். போன உடனே பெரிய ஈடுபாடுலாம் நான் சொல்ல முடியாது. ஆனால் அவர் பேசின ஒரு தத்துவங்கள், ஒரு சில விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு கொடுத்தது பேசும்போது. அந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பிரசாதம் சூப்பர்பான பிரசாதம். உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா அந்த பிரசாதத்துக்காக அடுத்த வாரமும் போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அந்த ஆர்கனைசர்ஸ் கூப்பிட்டு கேட்டாங்க, எப்படி இருந்தது பிரபு, நல்லா இருந்தது பிரபு, நல்லா இருந்தது பிரபு, நல்லா பேசினார் அவர் அப்படின்னு. ஒரு பொதுப்படையாக ஒரு ஒரு பௌதீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க கமெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கமெண்ட் எல்லாம் நான் கொடுத்தேன். அந்த மாதிரி கமெண்ட்லாம் கொடுத்து நல்லா இருந்தது பிரபு, நான் அதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்த பிரசாதம்லாம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட், நல்லா பண்ணீங்க, எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு விட்டுட்டு அவர் அடுத்த வாரமும் வாங்க அப்போ வெள்ளிக்கிழமை அந்த ஊரில் லீவு, முஸ்லீம் கண்ட்ரி அப்படிங்கிறதால எவ்ரி ஃப்ரைடே வி யூஸ் டு ஹாவ் த மங்களார்த்தி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய விஷயம். அப்படி பார்க்கும்பொழுது அடுத்த வெள்ளிக்கிழமையும் இருக்குது கிளாஸ். இது ஒரு யாராச்சும் வருவாங்க, யாருன்னு தெரியல, நீங்கள் வாங்க அப்படின்னு. ஸோ ஜெயபதாகா சுவாமியை ஒரு ஆன்மீக குருவாக நான் ஏற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் அப்படின்னு பார்த்தா அவருடைய மிகவும் அன்பிற்கு பாத்திரமான ஒரு சீடர்.
அந்த கண்ட்ரியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 சந்நியாசிகளுடைய சீடர்கள் அதிக அளவில் இருந்த நாடு அது. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து தனித்தனியாக ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மகாராஜாவுடைய டிசைபிள்ஸும் தே வில் பர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மங்களாரத்தி டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ். அப்படி பார்க்கும்போது எப்படி நம்ம மகாராஜாவோட எனக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னா, அதை கவர்ந்து இழுத்தவர் யார் அப்படின்னா, அந்த மகாராஜாவினுடைய மிக நெருங்கிய ஒரு சீடர் தான் என்னை கவர்ந்து இழுத்தார் அப்படின்னு சொன்னா, எப்படி என்னுடைய மனைவியும் மகனும் இந்த இயக்கத்துக்கு நான் வந்து வருவதற்கு காரணமாக இருந்தார்கள். ஆனால் அந்த ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவதற்கு அதிக காரணமாக இருந்தவர் அந்த மகாராஜாவினுடைய ஒரு சொற்பொழி. தட் இஸ் செகண்ட் கிளாஸ், மை செகண்ட் செஷன். நான் அட்டன் பண்ற 2வது கிளாஸ் இந்த இஸ்கான்ல அவருடைய கிளாஸ். அவர் தான் பக்தி புருஷோத்தம சுவாமி மகாராஜ். பொதுவாக நீங்க ஒரு பௌதீக எனக்கு கிடைச்ச வெரி வெரி பிக் ரியலைசேஷன் ஆன் மை செகண்ட் செஷன் இட் செல்ஃப். பொதுவா ஒரு கோயிலுக்கு நம்ம போறோம், நார்மல் டெமிகாடு கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, அதுல வந்து பணக்காரங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி ஒன்று உண்டு ஆட்டோமேட்டிக்காக. ஒரு செல்வந்தர்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி உண்டு. அவங்கள வந்து பகவான் முன்னாடி உட்கார வைப்பாங்க, நிற்க வைப்பாங்க, அவங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. மற்றவங்கெல்லாம் பின்னாடி இருந்துட்டு தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த இஸ்கான் பக்தர்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள்! எல்லாரையுமே வந்து சம தர்ஷனா பாரு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் நம்ம, இல்லையா? ஆனால் அதை ஒவ்வொருத்தருமே ஃபாலோ பண்ணாங்க அந்த இடத்துல. 2வது கிளாஸுக்கு தான் நான் வரேன், 2வது செஷனுக்கு தான் வரேன் நான். என்ன தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியான பேர் தான், மற்றவங்களுக்குலாம் என்ன அந்த அளவுக்கு தெரியாது. நான் வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோல போய் நீங்க உக்காருங்க அப்படின்னாங்க. ஒரு சந்நியாசி, அதுவும் பக்தி புருஷோத்தம சுவாமி மகாராஜ் அப்படின்னா, இஸ் லைக் பாப்புலர் மோஸ்ட் சன்னியாசி ஆஃப் யுஏஇ தோஸ் டேஸ். அந்த அளவுக்கு பிரபலமானவர். அவருடைய சொற்பொழிவை கேட்கறதுக்கு அவ்வளவு கூட்டம் வரும். அந்த அளவிற்கு அவர் வந்து பிரபலமான ஒரு சன்னியாசி அவர். அவருடைய நிகழ்ச்சி என்னை வந்து ஃபர்ஸ்ட் ரோல போய் உக்காருங்க அப்படின்னு அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஆன்மீக சகோதரர்கள், காட் பிரதர்ஸ் எல்லாருமே. அப்போ அவங்க சொல்லும் பொழுதே என்னுடைய மனசுல அந்த அளவுக்கு ஒரு 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 நெகிழ்வு ஏற்பட்டது. நம்ம அட்ரஸே இல்லாத ஆள். நம்ம இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு அடையாளமே இல்லை. நம்மளை வந்து எப்படி இவ்வளோ பெரிய ஒரு சன்னியாசி பக்கத்தில் போய் உக்காருன்னு என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னா அப்படின்னா இவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு ஒரு உத்தமமான மனநிலையாக இருக்கணும். அவங்க யாருமே வந்து செல்ஃபிஷாக போய் நான் தான் ஃபஸ்ட்டு உக்காருவேன், நான் தான் மகாராஜ் தரிசனம் பார்ப்பேன். பொதுவாக அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா நிறைய பேர், ஃபஸ்ட்டு ஐ நீட் டு சர்வ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் மென்டாலிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் அவங்க யாருமே நினைக்கவே இல்லை. என்ன போய் ஃபஸ்ட்டு உக்காருங்க அப்படின்னாங்க. மகாராஜ் கிளாஸ் ஆரம்பிச்சாரு. அவர் பேச 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 எனக்கு வந்து என் மைண்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. என்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம். மகராஜ் வந்து இஸ் நோன் ஃபார் ஜெகநாத் கதா. அப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஜெகநாதர் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் தெரியாத ஒரு நிலை. ஒரு வாட்டி 1989 நான் ஒரு ரத யாத்திரை எங்கள் வீட்டு வாசல் பக்கம் போகும்போது எல்லாமே வெள்ளைக்காரங்க. நாட் ஈவன் ஒரு சிங்கிள் பிளாக் சோல் வாஸ் தேர். எல்லாமே வெள்ளைக்காரங்க, நாட் அ பிளாக் பாடி, எல்லாமே வெள்ளைக்காரங்க. அந்த ரதத்தில் உக்காந்துக்கிட்டு நாங்கள் இப்போ இருக்கிற இந்த மடிப்பாக்கம் ஏரியா சென்னையில் அந்த ரோட்டில் அது வரும்பொழுது அப்போ பார்த்த தரிசனம் தான் ஜெகநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவம் இருக்குது, ஒரு டயட்டி இருக்குது அப்படின்னு. ஆனால் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு அப்போ தெரியவே தெரியாது. ஆனால் மகராஜ் கிளாஸ் இந்த 2002 மகராஜ் கிளாஸ் தான் டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் அபவுட். அது கூட ஃபுல்லாக அவர் சொல்லலை, ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு லீலா ஆஃப் ஜெகநாத் அவர் சொல்கிறாரு. அதை நான் கேட்குறேன். கேட்கும்போது எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பரவசம், ஆனந்த நிலை, என் கண்ணிலிருந்து தண்ணி அப்படியே கொட்டுது. அவ்வளோ கூட்டத்துலேயும் நான் வந்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்கேன். மகராஜ் சொல்ல 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 அந்த ஜெகநாதருடைய கருணை எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. நம்ம ஆன்மீக குருவினுடைய ஒரு சீடர், மிகச்சிறந்த சீடர்களில் ஒரு சீடர், அவர் மூலமாக எனக்கு இந்த இயக்கத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தியது. அந்த கிளாஸ் எல்லாம் முடிகிற தருவாயில் என் கண்ணில் இருந்து அவ்வளோ தண்ணி வர்றதை பார்த்த உடனே ஒரு சில டிவோட்டிஸ் எல்லாமே பார்த்தாங்க. ராமகிருஷ்ணா பிரபுன்னு என்னுடைய மிக நெருங்கிய காட் பிரதர், அவர் எல்லாமே என்னை பார்த்துட்டு அப்படியே என்னை தட்டி கொடுத்துட்டு, யூ ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங், உனக்கு வந்து இவ்வளோ விருப்பம் இருக்குது, தவறாமல் நீ ஒவ்வொரு கிளாஸுக்கும் வரணும் அப்படிங்கும்போது அப்போ ஒரு மனசில் ஒரு ஒரு முடிவு,
நம்ம இனிமே எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த இந்த இவங்க நடத்தக்கூடிய எந்த கிளாஸ், எந்த நிகழ்ச்சியிலுமே நம்ம வந்து எல்லாத்தையுமே போய் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆற்றலை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெரிய பெருமை அப்படிங்கும்போது பானுசுவாமி மகாராஜுக்கு தான் அது ஏற்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு இந்த இயக்கத்தின் மீது. எனக்கு இன்னும் யாரு ஆன்மீக ஆச்சாரியாரோ நமக்கு வரப்போறாங்க, வாட் இஸ் கால்டு இனிஷியேஷன், வாட் இஸ் கால்டு ஷெல்டர், ஆஸ்பைரேஷன் அப்படின்னா என்னது, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. பிகாஸ் இட் இஸ் மியர்லி செகண்ட் கிளாஸ். என்ன டு பி வெரி ஹானஸ்ட், அந்த நேரத்தில் வந்து எனக்கு பகவத்கீதால எத்தனை கேண்டோ இருக்கு, எத்தனை ஸ்லோகா இருக்குன்னு கேட்டிருந்தா கூட எனக்கு பதில் சொல்ல தெரிஞ்சிருக்காது எனக்கு. அந்த அளவுக்கு வி were having very less knowledge about all these things. மகாராஜ் கிளாஸ் சொல்லி முடிச்சாச்சு, ரெகுலராக நாங்கள் ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணின ஒரு இஷ்யூ, நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி அங்கே ஒரு 4-5 மகாராஜாஸுடைய ஃப்ரெண்ட்ஸ், மீனிங் டிசைபிள்ஸ் வேர் தேர். ஒரு சிலர்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் என்னுடைய மகன் சென்ற ஒரு கிளாஸ் அப்படிங்கும்போது மகாவிஷ்ணு கோஸ்வாமியுடைய டிசைபிள்ஸுடைய ப்ரோக்ராம் அது. அவங்க வீட்டில் நடக்கும், அங்கே தான் என் பையன் போயிட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது, இவங்க எல்லாருமே இஸ்கானுக்கு போகிறாங்க, ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 2-3 மகாராஜாஸுடைய டிசைபிள்ஸ் எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் பழக்கமாக ஆரம்பிக்கும் போது அவங்க எல்லாருமே எங்களை பார்த்து தே ஸ்டார்டட் கேன்வாசிங் ஃபார் தேர் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். எங்க குருவுடைய கிளாஸ் எல்லாம் நீங்க கேளுங்க, நீங்க போறது வந்து ஜெயபதா. நான் வந்து யாரையுமே தவறா சொல்லல. see they are all interested to connect us to the movement. அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட தான் நம்ம பார்க்கணும். அது வந்து டோன்ட் சே இட் இஸ் கேன்வாசிங், தே ஆர் டாக்கிங் பேட் அபவுட், மற்றவங்களை பத்தி குறையா சொல்றாங்கன்னு இல்லை. பக்தர்களுக்கு வந்து அந்த நேரத்துல உள்ள ஒரு மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி த ஃபாலன் சோல்ஸ், கட்டுண்ட ஆத்மாக்களை நாம் ஆன்மீகத்தில் இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயத்தில் நம்மளை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி அவர்கள் செய்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நீங்க எங்களுடைய மகராஜ் கிளாஸையும் கேளுங்க, எங்க ப்ரோக்ராமுக்கு வாங்க, யூ வில் ஹாவ் அ டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அந்த ஒரு மனக்குழப்பம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. என்ன இப்படி சொல்றாங்க, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருங்கிறாங்க, ஆன்மீக ஆச்சாரியருங்கிறாங்க, நம்ம வந்துட்டு தீட்சை எடுக்கணுங்கிறாங்க. அப்போ என்னது, நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கா இல்லையா, ஒண்ணுமே தெரியலையே நமக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டைம் ஜெயபதாக்கா சுவாமி மகாராஜ் இஸ் கமிங். அப்போ வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறார். ரொம்ப ஆரோக்கியம் என்றால் அவரோட நீங்க நடந்து போக முடியாது உங்களால், அந்த அளவுக்கு ஸ்பீடா நடப்பார். வெல் பில்ட், டால். உங்க எல்லாருக்குமே, நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த ஒரு உருவத்துல மகாராஜா நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ முதல்ல அவருடைய ப்ரோக்ராமுக்காக எங்களை அழைத்திருந்தார்கள் சுகர்கர் கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிறவர். அவர் தான் அந்த அந்த யாத்ரா, ஷாமாதேஷ் யாத்ரா அப்படிங்கிறதுக்கு நிர்வாகம் செய்து கொண்டிருந்தவர். ரொம்ப சிறப்பாக பாடுவார். அவருடைய பாடல்கள் மூலமாகவும் நாங்கள் கவர்ந்தெழுக்கப்பட்டிருந்தோம். அந்த அளவுக்கு சிறப்பாக பஜன்ஸ் பண்ணக்கூடியவர் அவர். கூட்டிட்டு போகும்போது மகராஜ் சொன்ன மாதிரியே தேவர் ஜஸ்ட் கிவிங் அஸ் ப்ரையாரிட்டி, கொஞ்சம் கிட்ட வாங்க. கூட்டம், மகராஜ் கூட்டம்னா அந்த இடத்துல அவ்வளவு க்ரௌடு இருக்கும் அவருடைய கூட்டம் வரும்போது. பிகாஸ் பக்கத்தில் இருக்கிற துபாய், அபுதாபி, அலைன், ஃபுஜைரான்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் இருக்கு. எல்லா இடத்துலேருந்தும் டிவோட்டிஸ் வருவாங்க காமன் ப்ரோக்ராம் வைக்கும்போது. மகராஜ் செப்பரேட்டாக போவார். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா காமனாக ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க, எல்லாரையும் இன்வைட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மகராஜை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னை ஈர்ந்து எடுத்தது என்ன அப்படின்னா, அவருடைய உருவம், அவருடைய பர்சனாலிட்டி, அப்படியே அந்த தேஜஸ்வி, அந்த முகமுடைய ஜொலிப்பு, அந்த அளவுக்கு ஒரு உயரமான ஒரு காவி உடை அணிந்து கொண்டு அந்த மாதிரி வேகமாக நடக்கும்போது என்னை சுற்றி எனக்கு அப்பங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படியே முழுமையாக அவரால் ஈர்க்கப்பட்டவன் நான். அவரை பற்றி எனக்கு முழுமையாக ஒன்றுமே தெரியாது. அவர் எப்படி பேசுவார், அவருடைய லெக்சர் எப்படி இருக்கும், என்ன சொல்லுவார், அந்த மாதிரிலாம் உள்ள ஒரு நிலையில் அவரை முதலில் பார்த்து ஈர்த்தது அப்படின்னா மகாராஜாவுடைய அந்த ஒரு உருவத்தினுடைய அமைப்பு. ஹி ஹஸ் அட்ராக்டட் அஸ். கேட்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய லெக்சர்ஸ் எல்லாமே கேட்போம். அந்த ஒரு ஆங்கில புலமை, அந்த ஆக்சண்ட்டு, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒப்பீனியன் வேற மாதிரி ஃபார்ம் ஆகும். பட் நேரில் அவருடைய உருவத்தை பார்க்கும்போது அந்த முழு பாதிப்பு எனக்கு இருந்தது. என்ன மாதிரி ஒரு பாதிப்பு அப்படின்னா, என்னை கவர்ந்து இழுக்கக்கூடியவராக இருந்தார். அப்போ அது வரைக்கும் என்னை சுற்றி மற்ற சன்னியாசிகளுடைய சீடர்கள் எங்கள் குருவை வந்து கேளுங்க, நீங்கள் எங்கள் ப்ரோக்ராமுக்கு வாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தது எல்லாமே ஒரு நொடி பொழுதில் என் மனசுல இருந்து எல்லாமே க்ளீன் ஆன மாதிரி இருந்தது எனக்கு. இதெல்லாமே பகவானுடைய அரேஞ்ச்மெண்ட். பகவான் இஸ் கிவிங், கிருஷ்ணா இஸ் கிவிங் மீ சச் அன் இன்டெலிஜென்ஸ்
டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். அனாவசியமான குழப்பத்துக்கெல்லாம் நீ போகவே போகாத. உனக்கு தகுதி கிடையாது. ஆன்மீக குருவா எனக்கு இவர் தான் வேணும் அவர் தான் வேணும்னு செலக்ட் பண்ற தகுதி உனக்கு கிடையாது. அதை அதுக்கப்புறமா நம்ம பின்னாடி புரிஞ்சுக்கிறோம். டிசைபிள் கோர்ஸ்லாம் படிக்கும்போது புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த ஞானத்தை எனக்கு மகராஜ முதல் முறையாக நேரில் பார்க்கும் பொழுது ஒரு தீர்க்கமான ஒரு பார்வை என்னுடைய மனசுல. இவர் தான் நமக்கு, வேற யாருமே கிடையாது. இவர் என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இவரை நம்ம ஆன்மீக குருவாக ஏத்துக்க போறோம் அப்படின்ட்டு அதற்காக எங்க குடும்பமே முயற்சி செய்ய ஆரம்பித்தது. நாங்க என்ன பண்ணணும் இப்போ, வாட் இஸ் டு பி பிராக்டிஸ்ட். நாங்க பிறப்பிலேயே பிராமணர்களாக இருந்ததால எங்களுக்கு வந்து இந்த ஆனியன் கார்லிக் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த விதமான அந்த நியமங்களை வந்து நாங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது எங்களுக்கு. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நேரத்துல அந்த மகாராஜாவை பார்த்த ஒரு அம்சம் எங்களுக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை இந்த இயக்கத்தின் மீது. நம்ம வந்து எல்லாமே அவருக்காக நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல we were following. அதுக்கப்புறமா சின்சியரா எல்லா ப்ராக்டிஸும் பண்ண ஆரம்பிச்சோம், சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சோம். we were participating in all the programs. அப்படி இருக்கும்போது ஒரு நாள், மேபி ஆஃப்டர் 6 months or 7 months or less than 1 year, 2003, மகராஜ் வந்து இயர்லி ட்வைஸ் when he was very healthy கண்டிப்பா துபாய்க்கு வருவார். காரணம் என்ன அப்படின்னா, துபாய் வாஸ் ஹிஸ் ஹப். அவர் எந்த நாடுகளுக்கு போனாலும் மோஸ்ட்லி எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ்ல டிராவல் பண்ணுவார் அந்த காலங்களில். அந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ்ல டிராவல் அப்படிங்கும்போது அது துபாய் ஹப் அப்படிங்கிறதால துபாயில் வருவார். துபாயில் தங்கிட்டு எந்தெந்த நாடுகளுக்கு போகணுமோ அந்தந்த நாடுகளுக்கு போயிட்டு இருந்தார் மகராஜ். ஸோ அது துபாய் எங்களுக்கு ஒரு ஹப் அப்படிங்கிறதால ஒரு பெரிய அட்வான்டேஜ். மகராஜ் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்பொழுது டெஃபினட்டாக 2 வாட்டி, சம்டைம்ஸ் 3 வாட்டிலாம் வந்திருக்கார். அந்த 2 முறை அவர் வருவார். அந்த ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் எவ்ரி ஆல்டர்னேட் இயர்ஸ் தே வில் பிளான் ஃபார் இனிஷியேஷன் செரிமனி. பக்தர்கள் வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு யுஏஇல பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய மகாராஜா தான். காரணம், ரொம்ப குறைந்த அளவில் இருந்த பக்தர்களுடைய மக்கள் தொகையை இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு இயக்கமாக மாற்றியதனுடைய பெருமை முழுக்க 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 நம்மளுடைய மகாராஜாவைத்தான் சாரும். மற்ற சன்னியாசிகள் எல்லாருமே they will come as a visitors. of course he was a GBC for மிடில் ஈஸ்ட். அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஃப்ரீக்வெண்டா வர்றது. ஆனால் அவருடைய தொடர்ந்து அவர் அந்த முயற்சியின் மூலமாக பல பக்தர்களை இந்த இயக்கத்தில் இணைத்தவர். அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி வரும்போது அதுக்குள்ள நாங்கள் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த யாத்ராவினுடைய அதிபதி அவர் வந்துட்டு, உங்களை வந்து உங்க குடும்பத்தை வந்து நீங்க ரொம்ப சின்சியரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வி வாண்டட் டு கிவ் யூ ஆஸ் ஆஸ்பைரிங். அதாவது ஆශ්‍රயா ஷெல்டர்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஷெல்டருக்கு முன்னாடி அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் 3 ஸ்டேஜஸ். ஒன் இஸ் ஆஸ்பைரிங், ஷெல்டர், இனிஷியேஷன். இப்போ நம்ம வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்லாப்ஸ் நம்ம வைக்கிறோம். ஒரு மாலை செய்தவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன், 4 மாலை செய்தவர்களுக்கு, 8 மாலை செய்தவர்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஊக்கம் கொடுத்து கொண்டு வந்து அவங்களை இணைக்கிறோம். அப்போ வந்து ப்ரொசீஜர் வாஸ் லிட்டில் சிம்பிள் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப எளிமையாக இருந்த ஒரு திட்டம். ஆஸ்பைரிங் நம்ம கொடுக்குறோம். அதாவது முதல் பகுதி இனிஷியேஷன் பெறுவதற்கான முதல் சைட்ல ஆஸ்பைரிங், நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் வச்சுக்கோங்களேன் அந்த நிகழ்ச்சி. அதுக்கு வந்து பேர் எடுப்பாங்க. அந்த ஆஸ்பைரிங்க்கு பேர் எடுத்துட்டு மகாராஜா கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வி ஹாவ் டு சின்சியர்லி ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் ட்ரிப் மகாராஜா வரும்போது மேபி ஆஃப்டர் 6 months or 1 year, வாட் எவர் டைம் ஃப்ரேம் தே ஆர் கிவிங், அப்போ நம்ம ஷெல்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இந்த ஆஸ்பைரிங் இருக்கும்போது அந்த காலகட்டங்களில் மகாராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒவ்வொரு ட்ரிப்பு வரும்போதும் எல்லாருடைய வீடுகளுக்கும் செல்வார். ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு ஹீ வில் see how they are doing it. It's like a blessings, ஒரு மெர்சி மாதிரி கொடுப்பாங்க. மகாராஜா வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய ட்ரிப்பு ஒரு 2 days ட்ரிப்பு ஒன்று வருது அப்படிங்கும்போது ஆர்கனைசர்ஸ் வில் டே ஒரு 10 வீட்டுக்கு போகலாம், 15 வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜாட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு இந்தந்த வீடுகளுக்கு போங்க அப்படின்னு. ஸோ யார் வீட்டுக்கெல்லாம் போகலையோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரையாரிட்டி கிடைக்கும். அவர் வந்து எவ்ரி 1 year 2 year இந்த மாதிரி பண்ணுறதால ஈ வில் ட்ரை டு கவர் as many houses as possible, எவ்வளோ வீடுகள் பார்க்க முடியுமோ. அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அந்த நிர்வாகிகள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. எங்களுடைய யாத்ராபதி அவர் பண்ணிட்டு, பிரபுஜி இந்த வாட்டி மகாராஜ் உங்கள் வீட்டுக்கு வரப்போறாரு, நாங்கள் பேர் கொடுத்தோம், லிஸ்ட் கொடுத்தோம், இஸ் அக்செப்டட். ஸோ வரப்போறாரு, உங்கள் வீட்டுக்கு வரப்போறாரு, நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருங்க அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பரவசம், அவ்வளவு ஆனந்தம், மகாராஜா நம்ம வீட்டுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ நாங்கள் வந்து ஆஸ்பைரிங் எடுக்கல, ஷெல்டர் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. எங்கள் வீட்டில் ரெகுலராக நாங்கள் கிளாஸ் வச்சுருப்போம். ஒரு ஒரு பிரபு, ஒரு சீனியர் மோஸ்ட் பிரபு, அவருடைய ஒரு அரவணைப்பு எங்களுக்கு. எங்கள் வீட்டில் வந்து எவ்ரி வீக் வி வில் ஹாவ் அ ப்ரோக்ராம். ஒரு 35 பேர் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ ரொம்ப சின்சியராக நாங்கள் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்களுக்கு ஒரு ஆல்ட்ரு ஒன்று பண்ணி கொடுத்துட்டாரு. எங்களுக்கு வந்து அப்போ ஆஸ்பைரிங் கூட எங்களுக்கு கிடைக்கல. ஒரு ஆல்ட்ரு பண்ணி வச்சாச்சு. இன்னும் நாங்கள் டைட்டி இன்ஸ்டால் பண்ணல. வி கெப்ட் சம் ஃபோட்டோஸ், எல்லாமே ரொம்ப டெக்கரேட்டிவாக அந்த ஆல்ட்ரு நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து மகாராஜா எங்கள் வீட்டுக்கு வரப்போறாரு அப்படின்னா காலையில் ரொம்ப பரவசமாக அன்னைக்கு என்னைக்கு டேட்டு வரப்போகிறாங்களோ அன்னைக்கு நான் லீவு போட்டாச்சு. பையனையும் ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்லியாச்சு. எல்லாருமே வீட்டில் இருக்கோம் நாங்கள். என்னுடைய மனைவி வந்து தட் வாஸ் a சிங்கிள் பெட்ரூம். அந்த சிங்கிள் பெட்ரூம்ல அப்ப லட்டு கோபால் நாங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். கரெக்ட். லட்டு கோபால் வந்துட்டு பிஃபோர் இனிஷியேஷன், அது ஒரு ஒரு சின்ன ஒரு 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 திருவிளையாடல், பகவானுடைய திருவிளையாடல். லட்டு கோபால் நாங்க வச்சுட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீட்டில். என்னுடைய மனைவி மகாராஜா வராருன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிட்டு, சிங்கிள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட், அந்த சோஃபால புது பட்டுப்புடவை, அவளுடைய கல்யாண பட்டுப்புடவை, அந்த 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 விரிப்பு வச்சு பார்க்கறதுக்கு ரம்மியமாக அந்த நிகழ்வு. பிளஸ் ஒரு பெரிய துளசி செடி எங்க வீட்டில் இருந்தது. அப்போ அந்த துளசி செடி வந்து பக்கத்துல, அந்த விண்டோ பக்கத்துல ஒரு சின்ன பிளேட் மாதிரி ஒன்று ஒன்று செஞ்சு, கார்பெண்டர் கிட்ட வச்சு செஞ்சு அதில் வச்சுட்டு இட் வாஸ் ஷோயிங். ஸோ அது நேராக வந்து ஆல்ட்ரை பார்க்குற மாதிரி ரொம்ப அமைப்பு, ரொம்ப ஒரு ரம்மியமான ஒரு அமைப்பு அந்த அந்த இடத்துல இருந்தது. ஸோ மகாராஜா வராரு வீட்டுக்கு, எங்களுக்கெல்லாம் அவ்வளவு பரவசம். அவருக்கு வந்த உடனே அவரை உட்கார வச்சு அவருக்கு வந்து பாத பூஜை பண்ணி, அவருக்கு ஸ்நானம் செய்ய வச்சு, பாதங்களுக்கு ஸ்நானம் செய்ய வச்சு அந்த பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்னுடைய மகனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் மகாராஜா வந்த உடனே அவன் என்ன பண்ணிட்டான், உடனே வெளியே ஓடி வந்து அவருடைய பாதுகாவை எடுத்து, அந்த பாதுகாவை ஒரு பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு, அந்த தண்ணியில் அந்த பாதுகாவை சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அது வந்து நாங்கள் யாருமே சொல்லி கொடுக்கவே இல்லை. அவன் எங்களோட கிளாஸுக்கெல்லாம் வருவான், எல்லாமே கேட்பான். அதில் வந்துட்டு அவன் எங்கிருந்தோ பிக்கப் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து பணிவிடை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து அவனுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்டில் அவர் வந்து கேட்ட உடனே, அதாவது பார்த்து அவருடைய பாதுகாவை அவன் அலம்பின்னு இருக்கான். நாங்கள் உள்ளே உட்காந்துட்டு மகாராஜாவுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து எல்லாமே எங்ககிட்ட பேசுறாரு, பேசிட்டு இருக்காரு, எங்கள் ஃபேமிலியை பற்றி கேட்குறாரு. வி வர் ஜஸ்ட் டெல்லிங். இந்த நியமங்களை பற்றிலாம் அவர் பேசுறாரு எங்ககிட்ட. எல்லாமே சொன்னோம், நாங்கள் பிராமின்ஸ், நாங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டோம். வி ஆர் டூயிங் அ சின்சியர்லி 16 ரவுண்ட் சாண்டிங். மார்னிங் எழுந்துருவோம். என்னுடைய ஒர்க் வந்து துபாய், ஷார்ஜா துபாய் வந்து ஒன்லி 18 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த காலங்களில் இட் வில் டேக் மோர் தென் 1.5 hours ஆர் 2 hours டு ட்ராவல். அந்த அளவுக்கு டென்ஸ் டிராஃபிக். அதனால ரொம்ப சீக்கிரமா எழுந்து போகணும். 8 மணிக்கு ஆஃபீஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 6:30 மணிக்கே ஆஃபீஸ் ரீச் ஆகிற மாதிரி நிறைய பேர் முன்னாடியே புறப்பட்டுருவாங்க. கொஞ்சம் லேட்டாக போனால் கூட என்ன ஆகும்னா பயங்கர டிலே ஆகிட்டு 9 மணி ஆகிடும் வீட்டுக்கு, ஆஃபீஸ் போகிறதுக்கு. அதனால நிறைய பேர் முன்னாடியே புறப்பட்டு போயிட்டு, டிவோட்டிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டு அந்த காரில் உட்காந்துட்டு தான் நாங்கள் சாண்டிங் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு லைஃப், ரொம்ப டஃப் லைஃப். ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் மகாராஜா கிட்ட. இப்படிலாம் இருக்கு மகாராஜ், இப்படி பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது மகாராஜ் அந்த ஆர்கனைசர் கூப்பிட்டு கேட்கிறார். சுகர்கர் கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு மகாராஜ் கேட்டாரு, ஆர் தே கம்மிங் ஃபார் டுடேஸ் ப்ரோக்ராம்? அன்னைக்கு சாயங்காலம் வந்து இனிஷியேஷன் செரிமனி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் தே கம்மிங் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டார். மகாராஜ் வந்து இவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம கொடுக்க போறோமா, இவங்க வந்து ஆர் தே பார்ட்டிசிபேட்டிங் அப்படிங்கிற ஒரு தோரணையில் அவரை கேட்குறாரு. சுகர் கிருஷ்ணபுரம் கேட்கும்போது, எஸ் மகாராஜ், இவங்களுடைய பேரை வந்துட்டு நாங்கள் ஆஸ்பைரிங் லிஸ்ட்டில் இன்னைக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, தே ஆர் கம்மிங் ஃபார் ஆஸ்பைரேஷன் அப்படின்னு. உடனே ஸ்பாட்லேயே சொல்றாரு, ஐ ஆம் கிவிங் திஸ் ஃபேமிலி ஷெல்டர் டுடே நவ் இட் செல்ஃப். இந்த குடும்பத்துக்கு நாங்கள் இந்த நேரமே, இந்த க்ஷணமே நான் ஷெல்டர் தரேன் இவங்களுக்கு. என்னுடைய கமல பாதங்களில் அவர்கள் திருப்பணி செய்வதற்கு நான் முழுமையான ஒரு உத்தரவை இவர்களுக்கு தருகிறேன், இந்த குடும்பத்திற்கு. ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் த வே தே ஆர் பர்ஃபார்மிங் டிவோஷனல் சர்வீஸ். இவங்க வீடு பார்க்கும்போதே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ரம்மியமாக இருக்கிறது, எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அப்படிங்கும்போது ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து அந்த முழுமையான ஒரு புரிதல் கூட கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு பரவசம் எங்களுக்கு. ஏதோ மகாராஜ் வந்து நம்மளை கிருஷ்ணர்கிட்ட பேசுறதுக்கு டைரக்டா கூட்டின்னு போயிட்ட மாதிரி ஒரு பரவசம் எங்களுக்குலாம். அந்த அளவுக்கு அவர் செஞ்ச அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எங்களுடைய குடும்பத்துக்கு அது கிடைச்சது. அப்படின்னா இது எல்லாமே நிச்சயமாக சாதுக்கள், அதாவது பக்தர்களுடைய ஒரு சங்கமம், பூர்வ ஜென்மத்தில் ஏதோ செஞ்ச ஒரு சில புண்ணியம். இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான, மிகச்சிறந்த பிரபுபாதருடைய மிகச்சிறந்த சீடர்களில்
அவரிடம் அடைக்கலம் புகுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படிதான் நான் சொல்லுவேன். முதல் முறையாகவே அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது அவருடைய கருணை தான். வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. ரொம்ப சின்சியரா நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாமே பண்ணோம். பண்ண உடனே வித்தின் 1 இயர்லயே எங்களுக்கு வந்து இனிஷியேஷன் தர்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுத்தாங்க. மகாராஜாஸ் அக்செப்டட். இதுல ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இனிஷியேஷன்ல வந்து பொதுவாகவே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நான் செய்த தவறு என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே இனிஷியேஷன்ல வந்துட்டு பெயர் கொடுக்கும் பொழுது மகராஜ் அவருடைய மனநிலைக்கு அவருக்கு தெரியும். அவருடைய அந்த ஞான கண்கள் மூலமாக அந்த பக்தர்களுடைய நிலை நிச்சயமாக அவருக்கு தெரியும். அதற்கு ஏற்றாற் போல அந்த பெயரை வழங்குவார். அதுக்கப்புறமா நிறைய பக்தர்களுக்கு அவர் பெயர் கொடுத்த போது அந்த பெயரின் பொருளை நாங்கள் புரிந்து கொண்ட பொழுது எக்ஸாக்டா அந்த பக்தருடைய குவாலிட்டிஸுக்கும் அந்த பேருக்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. குறிப்பா எனக்கு புரிய ஆரம்பிச்சது. என்னுடைய முறை வரும்போது அப்போ பொதுவா ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா பேரெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. பேரெல்லாம் ரெடி பண்ணிட்டு லிஸ்ட் போட்டு மகாவராக பிரபு எல்லாமே லிஸ்ட் எல்லாம் போட்டுட்டு அந்த பேரை வச்சுட்டு அந்த நேரத்துல வந்துட்டு அந்த அந்த நேம் வில் பி அசைன்டு. அப்போ அந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மகராஜ் யூஸ் டு இன்வைட் தம் ஒன் பை ஒன் பர்சனலி ஹி யூஸ் டு இன்டர்வியூ. இப்போ வந்து நமக்கு நேரம் நிறைய டைம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால எல்லாமே போயிடுது. அந்த காலத்துல நான் நான் எனக்கு தீட்சை வழங்கும் போது பர்சனல் இன்டர்வியூ வித் மகராஜ், 1-to-1 இன்டர்வியூ பிளஸ் அந்த யாத்ராபதி இருப்பார், அந்த யாத்ராவினுடைய தலைவர் இருப்பாரு, சீனியர் மோஸ்ட் டிவோட்டிஸ் ஒரு 2-3 பேர் பிளஸ் நான் இருப்பேன். அப்போ மகராஜ் கேள்விகள்லாம் கேட்பாரு, நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு he has to convince whether he is really fit or not. அந்த மாதிரி பண்ணிட்டு பேர் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பேரை வந்து அந்த ரிச்சுவல் அந்த ஃபங்க்ஷன் அப்போ he will be announcing the name. ஸோ எனக்கு அந்த மாதிரி என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே முடிச்ச உடனே இவருக்கு பேர் ஏதாவது செலக்ட் பண்ணியாச்சா, இல்லை ஈஸி ஹேவிங் எனி அதர் ஆப்ஷன், இவருக்கு ஏதாச்சும் விருப்பம் இருக்கா பேரில், இல்லை ஏதாச்சும் பேர் செலக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கும்போது ஐ வாஸ் த ஒன்லி பர்சன். அப்போ வந்து ஒரு 17 பேருக்கோ என்னமோ இனிஷியேஷன் கொடுத்த பேர் செலக்ட் பண்ணாங்க. என்ன கேட்கும்பொழுது அந்த யாத்ராபதி அவர் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன வயசு, எங்கள் மேலே ஒரு ஒரு பிரதர்லி அஃபெக்ஷன் அவர் டெவலப் பண்ணார். அதனால் கொஞ்சம் ஒரு உரிமை எடுத்து நான் அவரோடு பேசுவது. அந்த மாதிரி நான் பேசும்போது, பிரபு எனக்கு ஒரு பேர் விருப்பம் இருக்கு, எனக்கு அந்த பேர் நீங்க வாங்கி தர முடியுமா அப்படிங்கும்போது, பார்க்கலாம் பிரபு, மகாராஜ் என்ன சொல்றாரு பார்க்கலாம் அப்படிங்கும்போது, அது என் மனசுல நினைச்சது அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. பரமாத்மா மாதிரி அவரும் ஒரு பரமாத்மான் தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு அப்போது ஏற்படுது. நான் அதை சொன்னது அவரு டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பயம். இந்த மாதிரி நம்மளுடைய இஷ்டத்துக்கு ஒரு பேரை செலக்ட் பண்றது மகாராஜா ஒத்துப்பாரா மாட்டாரா அப்படிங்கறதால தே நெவர் என்கரேஜ் மீ. பட் ஓப்பனாக என்கிட்ட சொல்லவும் இல்லை அதை பற்றி. ஆனால் மகாராஜ் அந்த இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆர்கனைசர்ஸை பார்த்து அவர் கேட்குறாரு, ஹாவ் யூ செலக்டட் எனி நேம் ஃபார் ஹிம், டு யூ ஹாவ் எனி சாய்ஸ், உனக்கு ஏதாச்சும் விருப்பம் இருக்கா அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு பரவசமா இல்லை ஒரு பயமா, என்னடா இது மகாராஜ் எப்படி நம்ம மனசுல நினைச்சது எப்படி கேட்குறாரு, கரெக்டாக கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, மகாராஜ் எனக்கு ஒரு சின்ன ஆசை, எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு பேர் எனக்கு வைக்கணும். அப்ப என் மைண்ட்ல என்ன அப்படின்னா, ராதா ராணி அவங்க 2 பேரை பத்தியே நான் நிறைய கேட்டதால அவங்க 2 பேர் பேருமே எனக்கு வரணும், அவங்க 2 பேர் மேலேயும் நான் ரொம்ப பிரியமா இருக்கேன் அப்படிங்கிறத என்னுடைய பேர்ல தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி என் மைண்ட்ல நான் பில்டப் பண்ணிக்கிட்டேன். என்ன அறியாமலேயே அந்த மாதிரி ஒரு தாட் மோடிக்கிட்டே இருக்கு. ஆமாம் மகாராஜ், எனக்கு ஒரு சின்ன ஆசை ஒன்று இருக்கு அப்படின்னோடனே, வாட் இஸ் தட் அப்படின்னாரு. இந்த மாதிரி என்னுடைய பேர் வந்து ராதா கேசவ பிரியதாஸ் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னோடனே, வாட் இஸ் தட் பிரியதாஸ் அப்படின்னா ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பிளைனிங். மகாராஜ், எனக்கு இது வரைக்கும் நான் இந்த கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணதால ஐ காட் அட்ராக்டட் வித் ஸ்ரீமதி ராதாராணி பிளஸ் லார்ட் கிருஷ்ணா. எப்படி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, வித்தவுட் ஸ்ரீமதி ராதாராணி லார்ட் கிருஷ்ணா இஸ் நாட் தேர் அப்படிங்கிற ஒரு புரிதல் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அவங்க 2 பேர் மேலேயுமே நான் பிரியமா இருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு செப்பரேட் தம். எனக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா கிருஷ்ணர் பேரோ இல்லை எக்ஸ்க்ளூசிவா ராதாராணி பேரோ வர்ற மாதிரிலாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல ஐ செட் ஐ வாண்ட் ராதா கேசவ பிரியதாஸ்னு எனக்கு வேணும் அப்படின்னு. கேட்ட உடனே என்ன அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்தாரு. இஸ் நாட், இட் லுக்ஸ் லைக் அதை அக்செப்ட் பண்ணாரா அக்செப்ட் பண்ணலையா அப்படின்னு என்னால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அந்த நேரத்தில் எடுக்கவே முடியல. என்ன நல்லா அப்படியே உத்து பார்த்தவர் என்ன சொன்னாரு, பிரியா மீன்ஸ் இட் இஸ் a லேடிஸ் நேம். see அவர் எந்த அளவுக்கு நம்ம பேசுறத மைண்ட்ல வாங்கிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
Priya means it is not like a gent will not get. It is like a lady. So I can give you Radha Keshavadas. எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பரமானந்தம். என்னடா அது, நம்ம வந்து இப்படி ஒரு பேர் கேட்டா அவர் உடனே கொடுக்கறாரே அப்படின்னு. ஸோ ராதா கேசவதாஸ் அப்படிங்கிற பேர் எனக்கு வந்து ஹீ அக்ரீட் ஃபார் வாட் ஐ வாண்ட். அவர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. அது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறமா புரிஞ்சுது எனக்கு. அவரா நமக்கு ஒரு பேர் கொடுத்தாருன்னா எப்படி கொடுத்துருப்பார். ஆனால் நம்ம வந்து ஆசைப்பட்டோம் இந்த மாதிரி பேர் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் கொடுத்துருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் அவருடைய கருணை எப்படி வந்து அவருடைய சீடர்கள் விருப்பப்படுவதை அவர் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன் எனக்கு வந்து அந்த நேரத்தில் அவர் மூலமாக தெரிந்தது. அதே மாதிரி அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமருக்கு வந்து தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நல்ல ஆரோக்கியம். இப்போ கூட ஈவன் டுடே இன் திஸ் ஹெல்த் கண்டிஷன் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் வெரி வெரி ஹை. லைக் ஐ டோல்ட், நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர். அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி இஸ் ட்ராவலிங் அண்ட் ஹீ வாண்ட்ஸ் டு டேக் ஒன் டே பிரேக். அதாவது நாளைக்கு நைட்டு அவருக்கு ஃப்ளைட்டு, இன்னைக்கு மிட் நைட் இஸ் ரீச்சிங் டு துபாய். ஸோ பக்தர்கள் வந்து அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம், இல்லை அவரே கூட கேட்டிருக்கலாம், நோ ஐ டோன்ட் வாண்ட் டு மீட் எனிபடி, எனக்கு வந்து 10 மணி நேரம் தான். இட் இஸ் சார்ட் ஆஃப் அ ஜெட் லேக். யூஎஸ்ல இருந்துட்டு இஸ் கோயிங் பேக் டு இந்தியா. ஸோ ஜெட் லேக்ல இருப்பார் அவர் கண்டிப்பாக. அதனால எனக்கு தேவை கிடையாது, எந்த ப்ரோக்ராமும் வேண்டாம், டோன்ட் ஆர்கனைஸ் அப்படின்னு க்ளீனாக சொல்லியிருக்கலாம். அந்த ப்ரோக்ராம் எப்போ வச்சாங்க அப்படின்னா த சேம் டே மிட் நைட். பட் இட் இஸ் ஒன்லி ஃபார் செலக்டட் இன்வைட்டிஸ், எல்லாரையுமே கூப்பிடலை. ஏர்போர்ட்ல இருந்து எந்த பக்தர் வீட்டில் மகராஜ் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களோ அந்த வீட்டுக்கு மகராஜ் வரணும். ஹி ஹாஸ் டு டேக் ரெஸ்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அவருக்கு இஸ் ஹேவிங் சம் பர்சனல் மீட்டிங்ஸ் வித் சம் செலக்டட் டிவோட்டிஸ். அதுக்கப்புறமா ஈவினிங் 6 o'clock ஹி ஹாஸ் டு கோ பேக். அந்த மாதிரி அவருடைய ப்ரோக்ராம் செட்டப். அவர் அவ்வளோ டயர்டில் வராரு. அவர் அவ்வளோ டயர்டில் வந்துட்டு ஏர்போர்ட்ல இருந்து அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது ஆல்மோஸ்ட் அர்லி மார்னிங் 1 o'clock, சம்திங் லைக் 2 o'clock அந்த ரேஞ்சில் வருது. அந்த நேரத்தில் தேர் வேர் சம் 50-60 டிவோட்டிஸ் ஆர் அவைலபிள் இன் தட் வில்லா. இட்ஸ் நாட் அ வில்லா, இட்ஸ் 3 bedroom அப்பார்ட்மெண்ட். ஒரு டிவோட் இது ஜாம் பேக்டு, அவ்வளோ பேர். அதில் வந்து ஒரு ரூம் கம்ப்ளீட்டாக மகாராஜாவுக்காக கொடுத்தாச்சு. அவரோட வந்த 2-3 சர்வன்ட்ஸு, அவருடைய லக்கேஜ், ஆல் தோஸ் திங்ஸ். அதுக்காக ஒரு ரூம் கம்ப்ளீட்டாக அவருக்காக கொடுத்தாச்சு. மற்ற 2 ரூமில் வந்து இவ்வளோ கூட்டத்தையும் அடைச்சி வச்சு அவ்வளோ காற்று வராமல் அந்த அளவுக்கு புழுக்கம். மகாராஜாவை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அவரை அந்த நேரத்தில் ஹி ஹஸ் சேஞ்ச் இஸ் ட்ரெஸ் அண்ட் இஸ் சிட்டிங் தேர். அவருக்கு வந்து பாத பூஜை பண்ணணும், சின்னதாக ஒரு கீர்த்தன் பாடணும். பீப்புள் வாண்டட் டு டேக் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து ஈ சிம்பிளி டோசிங். அந்த தூக்க கலக்கம் அவருக்கு, அந்த வந்த டயர்டு. அவர் ஏர்போர்ட்டில் அந்த ஃப்ளைட்டில் ஒரு 13-14 hours ட்ராவல் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டு டு ஹவுஸ் ஒரு 2 hours எல்லாம் செக்இன் எல்லா ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, செக் அவுட் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த டிராஃபிக்கில் வந்துட்டு அவர் வீட்டில் உட்காந்து ஒரு 1/2 hourக்குள்ளே எஸ் சேஞ்ச் இஸ் ட்ரெஸ். அப்படின்னா இஸ் ஃபுல்லி அந்த டிரான்ஸ்போர்ட் மோடுலேயே தான் இருக்கார், அந்த டயர்ட்லேயே இருக்கார். அவர் எந்த ரெஸ்ட் கிஸ்ட்டு ஒன்றுமே இல்லை அவருக்கு. ஸோ இஸ் கம்ப்ளீட்லி டோசிங். அப்படியே தூக்கத்தில் உட்கார்றாரு. அப்படியே அவர் அந்த சீட்டில் வியாசாசனத்தில் உட்காந்துக்கிட்டே அவர் அப்படியே தூக்கத்தில் வந்து தலை கீழே தள்ளுது அவருக்கு. டிவோட்டிஸ் எல்லாருமே வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் எல்லாம் சத்தமாக பாடிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த தூக்கத்திலிருந்து எழுந்துட்டு, டோன்ட் ஷவுட், அதர்ஸ் ஆர் ஸ்லீப்பிங், பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாமே தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு. ஸோ இன்னவே எவ்வளவு நாசுக்காக மற்றவங்களுக்கு வந்து நம்ம டிஸ்டர்பே இருக்கக்கூடாது, நீ வந்துட்டு பொறுமையா எதுவா இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு அந்த பக்தர்களோடு, அந்த பக்தர்களுக்காக, அந்த வாத்சல்ய ரூபம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பக்தர்கள் சந்தோஷப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் வந்து தனக்கு இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் படுற கஷ்டம் எல்லாமே அவர் தான், நம்ம பார்க்குறவங்களுக்கு தான். ஆனால் அவருக்கு வந்து அவர் எந்த பாவத்தில் ஒவ்வொரு பக்தர்களிடம் வருகிறார் என்றால் அந்த வாத்சல்ய பாவம். என்னால என்ன பார்க்குற பக்தர்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும், அவ்வளோதான். ஆனால் பார்க்குற நம்ம எல்லாருமே, ஐயோ மகாராஜ் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இப்படி இருக்கே, சரியா சாப்பிட முடியலையே, சரியா உட்கார முடியலையே அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவரு எந்த வருத்தமும் கிடையாது. நான் ஒரு பக்தனை பார்ப்பதின் மூலமாக அவனுக்கு மனதில் எந்த அளவு சந்தோஷம் ஏற்படுகிறது. வாத்சல்ய பாவம்னு அதானே. ஒரு தாய் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த குழந்தைய ஆனந்தமா வச்சுக்கணும்னு பார்க்கறாள்ல, அந்த மாதிரி குரு மகாராஜ் தன்னுடைய குழந்தைகள் அனைவரையுமே சந்தோஷமாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். அடுத்தது இன்னொரு முறை ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அவர் எப்படின்னா, நம்ம வந்து சும்மா ஒருத்தனுக்கு இனிஷியேஷன் கொடுத்துட்டோமே, அவனுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு, அவன் ஒழுங்கா சாண்டிங் பண்றானா, ஒழுங்கா பக்தி செய்யறானா அப்படின்னு
he gives collectively he gives messages. எல்லாருக்குமே வந்து சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது ஒரு முறை அவர் வரும்பொழுது அப்போ வந்து இஸ் இன் அ வெரி குட் கண்டிஷன், நல்ல ஹெல்த் கண்டிஷனில் இருக்காரு. ஸோ தட் இஸ் வெரி வெல், ஈ கேன் மேனேஜ் டைம். அவருக்கு அந்த பிரசாதம் எல்லாமே கூட டைமுக்கு வரலன்னா கூட அவர் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹவு டு சாண்ட் ஹரே கிருஷ்ணா மந்த்ரா, இதுதான் டாபிக் ஃபார் த டே. மகாராஜ் வில் கிவ் அ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வி வர் ஆல் சிட்டிங், நல்ல ஒரு 100-120 பேர். இதுவும் வந்து அந்த இஸ்லாமிய நாடு அந்த நேரத்தில், அந்த ஒரு தருணத்தில் ஷார்ஜா, துபாய், அதெல்லாம் நிறைய லிமிடேஷன்ஸ், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ வந்து நிறைய ரிலாக்ஸேஷன் ஆயிருக்கு, அது வேற விஷயம். அந்த நேரத்தில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதனால டிவோட்டிஸ் ஹவுசஸ் எங்கேயாச்சும் கொஞ்சம் பெரிய வீடு யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் தான் ப்ரோக்ராமே நடக்கும். அது கூட ரொம்ப ஜாக்கிரதையா நாங்க பண்ணணும். பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாமே என்னன்னா முஸ்லீம்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ், மேபி அன் இஜிப்சியன், இரானியன், பாகிஸ்தானி, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இருக்கிற முஸ்லீம்ஸ் நெய்பர்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே தே மே நாட் லைக் டு அக்செப்ட் அதர் ரிலீஜன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர்ல ரொம்ப க்ளோஸ்டு டோர் ஆக்டிவிட்டீஸ் தான் மகாராஜாவே சொல்லுவார். ரொம்ப வந்து ஓப்பன் ப்ராபகண்டா பண்ணக்கூடாது, யூ ஹாவ் டு கீப் இட் வெரி சேஃப்லி அப்படிம்பார் அவர். பக்தர்கள் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாது, ஜாக்கிரதையாக நீங்கள் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஹவு டு டூ அ பர்ஃபெக்ட் சாண்டிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்த உடனே வி தாட் மகாராஜ் இஸ் கோயிங் டு கிவ் அ பிக் லெக்சர் அப்படின்னு. ஸோ மகாராஜ் வந்தாச்சு, எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம் நாங்கள். ஒவ்வொருத்தராக கூப்பிட்டாரு, பேர் சொல்லி ஒவ்வொருத்தர் பேரையா கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்ட உடனே என்னுடைய காது வாஸ் பிஃபோர் தட் என்ன ஆச்சுன்னா, எல்லாருக்கும் ஒரு சின்ன பேப்பர், ஒரு டோக்கன், ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு டோக்கனில் நம்பர் போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டோக்கன் போட்டு எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன பேப்பரை போட்டு கொடுத்துட்டாங்க கையில். அதில் வந்து ஒன்றுமே எழுதலை, அந்த பேப்பரை நம்ம கையில் வச்சுக்கணும். மகாராஜ் நம்மளை கூப்பிடும்போது எஸ் அப்படிம்பாரு, அவர் கிட்ட போய் நிற்கணும். போனோடனே அவர் காதில் நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஃபுல்லாக சொல்லணும், ஒரு வாட்டி சொல்லணும். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார், கேட்டுட்டு ஒரு மார்க் போடுவார். அதில் மார்க் போட்டு அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 90லேருந்து ஒரு 100 பேர், அந்த 100 பேரையும் தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் வர வச்சு சாண்டிங் பண்ண வச்சு அவங்களுக்கு ஒரு மார்க் அந்த பேப்பரில் எழுதி கொடுத்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டார். உட்கார வச்சுட்டு அந்த மார்க் என்ன அப்படின்னா, ஹி வாஸ் ரேட்டிங் ஹவு வி ஆர் ப்ரொனவுன்சிங், நம்மளுடைய அந்த மொழி, அந்த பெயரை சொல்லும் பொழுது நம்ம வந்து எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 16 மாலைகள் நம்ம செய்யறோம், அந்த உச்சரிப்பு சரியாக இல்லை, நம்ம வந்து ஒரு வேக வேகமாக பண்ணுறோம். நிறைய பேர் நம்மளே பார்த்துருக்கோம், ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து ஃபுல்லாக சொல்லும்போது அந்த ஃபுல்லாக ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படின்னு பொறுமையாக சொல்லவே மாட்டாங்க, வேக 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 வேகமாக சொல்லுவாங்க. அந்த ஹரேக்கும் கிருஷ்ணாவுக்கும் ஒரு காம்பினேஷன் இல்லாமல் அவ்வளோ வேகமாக வந்துட்டு 16 மாலையை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு. இந்த மார்க் கொடுத்தது மூலமாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் செய்த தவறு அந்த மார்க் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு ஹவு டு டூ அ பர்ஃபெக்ட் சாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம பண்ணணும், அந்த சாண்டிங்ல வந்து பகவானுடைய பெயரை எப்படி அழைக்க வேண்டும், எப்படி நம்ம வந்து வி ஹாவ் டு டேக் த டைமிங் அப்படின்னு. ஸோ அவர் அன்னைக்கு சொல்லும்போது அவர் சொல்றாரு, 6:30 நிமிடத்திலிருந்து 7 நிமிடம் வரைக்கும் ஒரு ரவுண்டு பண்ணினா தான் இட் மீன்ஸ் அ பர்ஃபெக்ட் சாண்டிங். நான் வந்து 4 நிமிஷத்துல பண்றேன், 5 நிமிஷத்துல பண்றேன் அப்படின்னா தேர் இஸ் சம்வேர் சம் மிஸ்டேக், ஏதோ ஒரு குறை உங்களிடம் இருக்கின்றது, ஏன்னா உங்களால வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் அவர் வழங்கினார். ஸோ he வாஸ் வெரி வெரி மெட்டிகுலஸ், நம்ம வந்து சாண்டிங் பண்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு பக்தர்களுக்கு அந்த ஒரு தருணத்தில் அவர் கொடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிக்கெஸ்ட் லெசன் அந்த நேரத்தில் எங்க எல்லாருக்குமே கிடைச்சது. அந்த இடத்துல பக்தர்கள் எப்படி அந்த ஆன்மீகத்தை செய்ய வேண்டும். ஸோ திஸ் இஸ் கால்டு கேரிங். அவர் பக்தர்களுக்காக எப்படி அவங்க ஆன்மீகத்திலையும் வரணும், எல்லா விஷயத்திலையுமே வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்னைக்கு தெரிந்து கொண்டது. அதே போல ஒவ்வொரு பக்தர்களுக்கும் தன்னால் எப்படி ஒரு ஒரு சுகத்தை வழங்க முடியும், ஒரு இன்பத்தை வழங்க முடியும், அவர்களுடைய எண்ணத்தில் ஒரு பரவசத்தை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த நேரத்தில் அவர் வரும்போது he used to have a house visit. நான் சொன்ன மாதிரியே, முன்னாடி சொன்ன மாதிரியே ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் செல்வது வழக்கம். அந்த லிஸ்ட்ல போட்டு வச்சுப்பாங்க, இந்த வாட்டி இவங்க வீட்டுக்கு, இவங்க வீடை போய் பார்க்கல அவரு, மகாராஜா போகணும் அப்படின்ட்டு. அப்போ நான் ஒரு புது கார் வாங்கியிருந்தேன். புது கார் வாங்கியிருந்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசை,
அந்த கார்ல ஃப்ரண்ட் சீட்ல மகாராஜா தான் ஃபர்ஸ்ட் உட்காரணும், வேற யாரையுமே அந்த கார்ல நான் ஏத்தக்கூடாது அப்படின்னு ஒரு திடமான முடிவுல இருந்தேன். நான் கார் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் அந்த கார்ல என்ன தவிர நான் யாரையுமே ஏத்தல. காரணம் மகாராஜா தான் ஃபர்ஸ்ட் என் கார்ல வரணும் அப்படிங்கிற திடமான ஒரு உறுதி. அந்த திக்ஷா குரு சுகர்கர் கிருஷ்ணதாஸ் அவர் சொன்னார், நோ டோன்ட் வரி பிரபு, ஐ வில் அரேஞ்ச், நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். மகராஜ் ஹவுஸ் விசிட் எத்தனை வீடு போறாரோ, அவர் லஞ்ச் லஞ்ச் பிரசாதத்துக்கு வந்து நாங்கள் ஒரு வீடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்ட் வர்ற வரைக்கும் மகராஜ் வில் பி இன் யுவர் கார் ஒன்லி. தட் இஸ் ஹோண்டா சிஆர்வின்னு சொல்லிட்டு வி யூஸ் டு கால் இட் ஆஸ், இப்போ இந்த ஊர்ல எஸ்யூவின்னு சொல்றாங்க இல்லையா, இட் இஸ் 4 வீல் டிரைவ் அப்படிம்பாங்க அந்த ஊர்ல, பெரிய கார். இந்த டெசர்ட்ல எல்லாம் போறோம் அந்த மாதிரி ஒரு கார் வச்சுக்கோங்களேன், எல்லாம் பெரிய ப்ராடா இருக்கும் காரு, வி கேன் ஜஸ்ட் கம்ஃபர்டபுளா உட்காரலாம் அப்படின்னு. ஸோ மகாராஜா அன்னைக்கு வரப்போறாரு. மகாராஜா வந்த உடனே வித் இஸ் பிளெஸிங்ஸ் ஹீ பிகம் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு சிட் இன் மை கார், தட் நியூ கார். அவர் மகாராஜ் பக்கத்தில் உட்காந்துட்டு அவ்வளோ த்ரில்லு. ஏறின உடனே அவர் எல்லாமே கேட்குறாரு. ஏறின உடனே அவர் காரை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டார் என்கிட்ட. வாட் இஸ் திஸ் மேக், ஹவு இஸ் இட் கோயிங், ஹவு மச் பெய்டு யூ பெய்டு, ஹவு மச் லிட்டர் இட் இஸ் கன்சூமிங் அப்படின்னு ஆல் அந்த ஜட பௌதீக விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் அவருக்கு. He is seeing so many cars. He is traveling in so many cars. நிறைய கார்களில் போறாரு. அந்த கார் புதுசா இருக்கு. ஏறின உடனே அந்த காரை பத்தி கேட்டு he wanted to break the ice. நம்ம வந்து கொஞ்சம் டஃப்பா ஒரு பயத்துல அப்படியே உட்காந்துட்டு போகணுமே, அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாரு. அந்த அந்த மூடை ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட பேசிட்டு எஸ் போலாம் அப்படின்னு. பின்னாடி வந்து அந்த தீக்ஷா இந்த இவர் உட்காந்துட்டு இருக்காரு, சிக்ஷா, தட் யாத்ராபதி சுகர்கர் கிருஷ்ணதாஸ், டு கைடஸ் விச் ஹவுஸ் விச் டு ஓன், யூ நோ ஆல் த ரூட்ஸ் அப்படின்னு கேட்டார். உனக்கு எல்லா ரூட்டும் தெரியுமா, உனக்கு இந்த இந்த வீட்டுக்கெல்லாம் போகணுமே கரெக்டா தெரியுமா, இல்லை நீ பாட்டுக்கு அதை சுத்திக்கிட்டு இருப்பியா அப்படின்னு. அவருக்கு என்ன ஆயிருக்குன்னா, போன வாட்டி ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒருத்தர் கார்ல போகும்போது வீடு சரியா தெரியாம டிவோட்டி வாஸ் கீப் ஆன் ரோமிங். அந்த ரோட்ல வந்து எங்க யூ டர்ன் எடுக்கிறது, எப்படி போறது, என்ன போறதுன்னு தெரியாம he was delaying திங்ஸ். அதனால கொஞ்சம் நாசுக்கா கேட்டார் என்கிட்ட, நீ வந்து கரெக்டா ரூட் எல்லாம் தெரிஞ்சு கரெக்டா ஓட்டுவியா, நீ காரை ஓட்டுவியா அப்படின்னு. எஸ் மகாராஜ், எனக்கு தெரியும், எல்லா ரூட்டுமே தெரியும், இந்த இடத்துல இது என்னுடைய ஏரியா, நாங்கள் இங்கே தான் குடியிருக்கோம் அப்படின்னு. ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போயிட்டு ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே வந்து மகாராஜ் அவங்க என்னெல்லாம் பிரியப்பட்டாங்களோ, அவருக்கு வந்து லஞ்ச் பிரசாதம் ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கு. இருந்தாலும் ஒவ்வொரு பக்தர்கள், இத்தனைக்கும் அவங்க எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு முதல்லயே. மகாராஜ் வரும்போது அவருக்கு நீங்க ஒண்ணுமே கொடுக்க கூடாது, டோன்ட் ஃபீட் ஹிம் எனிதிங். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இருந்தா ட்ரை நட்ஸ்ல 1 or 2 யூ கிவ் ஹிம். அவர் வந்துட்டு லஞ்ச் வந்து அவருக்கு இருக்கு, அதனால ஹீ ஷுட் நாட் வேஸ்ட். அந்த நேரத்தில் ஹீ ஷுட் ஹேவ் அ சம்ஷுவஸ் பிரசாதம் அட் லஞ்ச் டைம், ஸோ டோன்ட் ஃபோர்ஸ் ஹிம் டு ஈட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் கூட எல்லா பக்தர்களும் அவங்க வீட்டுக்கு மகாராஜ் வரும்போது தே வாண்டட் டு கிவ் சம்திங். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம், அந்த அளவுக்கு ஒரு ஒரு சேவகம் செய்யணும், மகாராஜுக்கு சேவகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. he was ஜஸ்ட் ப்ளீசிங் எவ்ரிபடி. நான் சொன்னேன் இல்லையா, வாத்சல்யம், அந்த அந்த பக்த வத்சலம் சொன்ன மாதிரி அந்த பக்தர்களுடைய ஒரு சந்தோஷம் தான் அவருடைய சந்தோஷம். இன்னும் நாங்கெல்லாம் வந்து அப்புறமா பேசிப்போம், மகாராஜாவுக்கு இந்த மாதிரி உடம்புக்கு வந்ததுக்கு காரணமே பக்தர்கள் தான். அவர் வந்து என்னமா அவருக்கு வந்து பிரசாதம் போடுறேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரசாதம் அவருக்கு கொடுத்து, அது வந்து he has never refused. எப்பவுமே எனக்கு வேண்டாம், நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி சொல்லி கேட்டதே கிடையாது. பக்தர்கள் மனது நோகம், பக்தர்களுக்கு மனசு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுல உப்பு கம்மியா இருக்கா, உப்பு அதிகமா இருக்கா, ஒண்ணுமே அவர் கமெண்ட் அடிக்காம பக்தர்களுக்காக அவர் வந்து அத்தனை பிரசாதங்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாவது டேஸ்ட் பண்ணுவார். டேஸ்ட் பண்ணாம ஒரு ஐட்டம் கூட அவர் மிஸ் பண்ண மாதிரி சரித்திரமே கிடையாது. அவ்வளவு ஐட்டம் வச்சா கூட எவ்ரி திங் அட்லீஸ்ட் ஒரு பிட்டாச்சும் அவர் வந்து ஹி வில் டேஸ்ட் அண்ட் ஹி வில் மேக் இட் அஸ் அ மகா பிரசாதம். தட் இஸ் அவர் தான், அதுதான் அவருடைய மூடு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு வரும்போது கடைசியா அந்த போகும்போது அப்ப என்னை பார்த்து கேட்கிறாரு, நீ இன்னும் உங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டே போலையே, யூ ஆர் ஒன்லி டிரைவிங் ஒன்லி, ஐ வாண்ட் டு கம் டு யுவர் ஹவுஸ். அப்படின்னா அந்த அளவுக்கு அவருடைய மனசு எந்த அளவுக்கு அது இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாருங்க. நீ வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க, ஐ வாண்ட் டு கிவ் அ மெர்சி, நான் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உனக்கு நான் வந்து பிளெஸிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நான் ரொம்ப ஒரு இதுவாக பணிவாக சொன்னேன், இல்லை மகாராஜ், இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கு, இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு விசிட் கூட கிடைக்கல, உங்க யாருக்குமே. உங்களுடைய பிளெஸிங்ஸ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, when I took shelter, அது நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தீங்க, அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. இப்போ வந்து உங்களை மற்றவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிற சந்தோஷம் எனக்கு ரொம்ப இருக்கு. அவங்க எல்லாம் உங்களை பார்க்கும்போது அந்த சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்
அப்படிங்கும்போது அப்படியே என்ன பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு மாதிரி அஹ், ஒரு ஆனந்தமான ஒரு ஒரு பரவசம். இந்த அளவுக்கு உனக்கு ஒரு தாட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புன்சிரிப்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்படி சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் வி டுக் him ஃபார் த பிரசாதம். அந்த பிரசாதம் லஞ்ச் பிரசாதம் வீட்டுக்கு போகும்போது ஆல்மோஸ்ட் ஈவினிங் 4 o'clock. ஸோ அந்த டைமையும் ஸ்கிப் பண்ணி அவர் கிளீனாக சொல்லிட்டாரு, அப் டு லஞ்ச் நீங்கள் எந்தெந்த வீடு வச்சிருக்கீங்களோ எல்லா வீட்டுக்கும் நான் வரணும். யூ ஷுட் நாட் சேஞ்ச் இட். காரணம் எல்லாருமே ஆவலாக எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 3 வீடை ஸ்கிப் பண்ண விரும்பல. ஏன்னா நம்ம ஒரு பிளான் போடுறோம், ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போகும்போது 10 நிமிஷம் 15 நிமிஷம் போகும்போது டிராஃபிக் பார்க்கிங் கிடைக்கல, அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு இட் வாஸ் கெட்டிங் எக்ஸ்டெண்டட். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு லேட் ஆயிட்டே போகும்போது அப்படியே அந்த அவருக்கு 1:30 ல இருந்து 2க்குள்ள லஞ்சுன்னு போட்டது 4 மணி வரைக்கும் போயிடுச்சு டைம். அவர் எந்த விதமான ஒரு பதட்டத்தை காட்டல, எந்த விதமான கோபத்தை காட்டல. ஆர்கனைசர்ஸை பார்த்து ஒரு கேள்வி கேட்கல. வை யூ ஹவ் டன் லைக் திஸ்? உனக்கு இந்த ஊரை பத்தி தெரியும் இல்லையா? இவ்வளோ டிராஃபிக் இருக்குல்ல, நீ எப்படி 10 வீடு போட்டிருப்ப? யூ ஷுட் புட் ஒன்லி 6 houses அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல. யார் மனசுமே புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் 4 மணி வரைக்கும் அந்த 10 வீட்டையும் பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு லஞ்ச் பிரசாதம். ஸோ ஒரு பக்தர்களுக்காக எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாங்கக்கூடியவர். ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு வைஷ்ணவர்களுக்கு நம்ம ஒரு சேவகம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஒரு சக ஆன்மீக சகோதரர்களுக்கு, காட் பிரதர்ஸுக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது அதற்கு மதிப்பளிக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். இந்த ஒரு பாடம் எப்படி எனக்கு மீண்டும் தொடர்ந்தது அப்படின்னா, என்னுடைய மகன், நான் சொன்னேன் இல்லையா, நான், என்னுடைய மகன், என்னுடைய மனைவி எல்லாருமே வந்து மகராஜ் எங்கள் வீட்டுக்கு முதல் முறையாக வந்தபோது அவருடைய கருணையினால் எங்கள் எல்லாருக்குமே ஷெல்டர் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் இனிஷியேஷன் எடுத்துட்டோம். என்னுடைய பையனுக்கு வந்து ஷெல்டர் மகராஜ் கொடுக்கும்போது ஐ திங்க் ஹி வாஸ் சம் 9 years ஆர் சம்திங். அவ்வளோ சின்ன வயசுலாம் அவனுக்கு ஷெல்டர் கிடைச்சிது. அப்போ எல்லாருமே சொன்னாங்க, யூ ஆர் தி யங்கஸ்ட் டிவோட்டி டிசைபிள் ஆஃப் மகராஜ் அண்டர் ஷெல்டர் அப்படின்னு எல்லாருமே அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் அதுக்கப்புறமா மேற்படிப்புக்காக அவன் ஹி வென்ட் டு கனடா. கனடாக்கு போயிட்டார் அவர். நாங்கள் இங்கே தான் இருந்தோம். கனடாவில் போன உடனே இது எல்லாமே நம்ம மகாராஜாவுடைய ஒரு ஒரு கருணைன்னு தான் சொல்ல முடியும். வெரி ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஹிஸ் யூனிவர்சிட்டி ஹி ஃபார்ம்ட் அ கிருஷ்ணா கிளப். அந்த கிருஷ்ணா கிளப்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டியில் அவன் பர்மிஷன் வாங்கி ஒரு கிளாஸ் ரூமை வந்துட்டு அந்த கிளப்பு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு கன்வெர்ட் பண்ணி he was doing preaching, he was inviting somebody, he was explaining about God consciousness, Krishna consciousness, அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் ஸ்பிரிச்சுவலி he was continuing his journey. அங்கே அவனுக்கு வந்து ராதாநாத் சுவாமி மகாராஜாவுடைய டிசைபிள்ஸோட தொடர்பு ஏற்படுகிறது. அவங்களால அதிகமான அளவு மகாராஜாவுடைய லெக்சர்ஸ் கேட்கறதுக்கு, பக்கத்தில் யூஎஸ்ஏ அப்படிங்கிறதால அங்கே போகிறது, மகாராஜாவை பார்க்கறது அப்படிங்கும்போது ஹீ டெவலப்டு அன் இன்ட்ரெஸ்ட் வித் மகாராஜ். ராதாநாத் சுவாமி மகாராஜுடைய டிசைப்பிள் அவருடைய லெக்சர்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நான் தீட்சை பெற்றால் ராதாநாத் சுவாமி மகாராஜிட்ட தான் நான் தீட்சை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு அவன் போயிட்டான். ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் ஜெயபிரதாகா சுவாமி மகாராஜ், அவன் வந்து அவர்கிட்ட ஷெல்டர் வாங்கியிருக்கான். எப்பயாச்சும் டைம் கிடைக்கும்போது இனிஷியேஷனுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணணும், he has to progress in spiritual life அப்படின்னு நாங்கள் எல்லாம் பிளான்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் சடனாக ஒரு வாட்டி அவன் என்ன சொன்னான், இல்லைப்பா எனக்கு வந்து நான் ராதாநாத் சுவாமிகிட்ட எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு அங்கே இருக்கிற டிவோட்டிஸ் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ ஐ நீட் டு ப்ராக்ரஸ் இன் தட், அந்த வழியில் நான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆனந்தமாக இருந்தாலும் கூட ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி எங்களுக்கு. நம்ம வந்து நம்ம மகாராஜாவோட நம்ம சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கும்போது அந்த விஷயத்துல அவன் நம்ம மகாராஜாவுக்கிட்ட வரணுமே அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய க்ளோஸ் டிவோட்டிஸ்லாம் ஒரு சில பேருக்கு இது ஒரு சின்ன ஏமாற்றம். என்ன ஏமாற்றம் அப்படின்னா, இவன் நம்மளுடைய ஆன்மீக குருவா கிட்ட எடுக்கிறத விட்டுட்டு வேற ஒரு குரு கிட்ட போறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு தாட்டில் அவங்க இருக்காங்க. ஒரு சில டிவோட்டிஸ் என்ன சொல்றாங்க, இதுல ஒன்றும் தப்பு இல்லை பிரபு, அவன் வந்து யாருக்கிட்ட வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா எங்களுக்கு வந்து மனக்குழப்பம், அதிகமான அளவில் ஒரு மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. ராதாநாத் சுவாமி, ஹிஸ் ஹோலினஸ் ராதாநாத் சுவாமி மகாராஜ்ட்ட எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் எங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. அப்படி இருக்கும்போது ஒரு சில பக்தர்கள் சொன்னாங்க, பிரபு நீங்க டைரக்டா போய் மகாராஜையை பார்த்து பேசிருங்க, இந்த மாதிரி இருக்கு மகாராஜ் அப்படின்னு கேளுங்க, அவர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி பார்க்கலாம், என்ன சொல்றாரு பார்க்கலாம் அப்படிங்கும்போது வி வென்ட் டு மாயாப்பூர்.
துபாயிலிருந்து ஒரு அக்கேஷனில் வந்து மாயாப்பூர் வரும்போது மகாவரா கிட்ட சொல்லிட்டு, பிரபுஜி எங்களுக்கு வந்து மகாராஜா நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கு பண்ணுங்க அப்படிங்கும்போது பண்ணி கொடுத்தோம். எல்லாம் பண்ணிட்டு அப்போ வந்து இட் இஸ் 2008க்கு அப்புறம் அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து ஒரு 2 இயர்ஸ் பொறுத்து அந்த ரேஞ்சில். ஏன்னா அவன் வந்து 2010 தான் கனடா போகிறான். ஸோ ஹி காட் இனிஷியேஷன் இன் 2012. ஸோ அந்த 11 பீரியட் இனிஷியேஷனுக்கு முன்னாடியே பர்மிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2011 இஃப் ஐம் ரைட். அந்த நேரத்தில் நாங்கள் வந்து மாயாப்பூர் வந்துட்டு மகாராஜாவை பார்த்துட்டு மகாராஜாட்ட நாங்கள் சொன்னோம், மகாராஜ் இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா பேக்ரவுண்ட்லாம் கொடுத்துட்டு, என் பையன் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்பொழுது வி த்ரீ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி, எங்களுக்கு நீங்கள் ஷெல்டர் வாங்கி கொடுத்தீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு, அவன் ஃபாரினில் படிச்சுக்கிட்டு இருக்கான். இஸ் ஹோலினஸ் ராதாநாத் சுவாமி மகாராஜ் உடைய ஒரு இது அவனுக்கு வந்து அவர்கிட்ட இனிஷியேஷன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது அவர் உடனே எந்த ஒரு யோசனை கூட கிடையவே கிடையாது, ஒரு நிமிஷம் கூட நிக்கல. பொதுவா நீங்க மகாராஜாட்ட ஏதாச்சும் ஒன்று கேட்டீங்க அப்படின்னா ஹி டோன்ட் கிவ் ஆன்சர். அவர் அப்படியே உங்களை பார்ப்பாரு. அவர் வந்து அதை மனசுல போட்டுட்டு அது என்ன கேட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் ஒரு வாட்டி அசை போட்டு பார்த்துட்டு கரெக்டான ஒரு பதிலை கொடுப்பாரு. ஆனா இந்த நேரத்துல நாங்க இந்த மாதிரி கேட்ட உடனே இஸ் ஹோலினஸ் ராதாநாத் சுவாமி மகாராஜ் கிட்ட வந்து அவன் இனிஷியேஷன் எடுக்கிறான் அப்படிங்கும்போது இன்ஸ்டன்ட்லி ஹீ செட், உடனே சொன்னாரு, ஹீ இஸ் மை வெரி க்ளோஸ் காட் பிரதர். அவர்கிட்ட இனிஷியேஷன் எடுக்கிறதும் எங்கிட்ட இனிஷியேஷன் எடுக்கிறதும் இட் இஸ் சேம். நீ அதை பத்தி கவலைப்படவே படாத. பட் ஸ்டில் ஐ வில் பி ஹிஸ் சிக்ஷா குரு. உன்னுடைய மகனுக்கு நான் தான் சிக்ஷா குருவாக இருப்பேன். அண்ட் ஹீ வில் பி அ தீக்ஷா குரு. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பெருந்தன்மை இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு ஒரு போட்டி, ஒரு பொறாமை. அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாமே ஆன்மீகவாதிகள், இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. நம்ம பௌதீகவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அவங்க எந்த கண்ணோட்டத்தில் நான் இந்த பிரச்சனையை அவர்கிட்ட அணுகும்பொழுது அவங்க அதை பார்த்தாங்கன்னு தெரியல, எனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஒரு சில பேர் தயக்கம் காட்டினார்கள், ஏதோ பெரிய ஒரு அபராதம் நம்ம பண்ண போறோம், நீங்க இவருடைய ஷெல்டர்ல இவ்வளவு வருஷம் இருந்துட்டு இவரை நீங்கள் நிராகரித்து விட்டு வேறு ஒருத்தர்கிட்ட போக போறார் உங்க மகன், அப்படிங்கும்போது நீங்க உங்க மகனை கண்டிக்கலையா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கான்ட்ரவர்ஷியலா இருந்த ஒரு பீரியட் அது. நான் யாரையுமே குறையா சொல்லலை, எல்லாருக்குமே வந்து ஒரு தர்ம சங்கடம், என்ன பண்றது அப்படிங்கிறது, மகாராஜ் இதை எப்படி எடுத்துப்பாரோ என்ன பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் வந்திருக்கலாமா அவங்களுக்கு. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதை பத்திலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை. காரணம் என்ன அப்படின்னா அவருடைய மனசு எப்பொழுதுமே அந்த பகவான் கிருஷ்ணருக்கு சேவகம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் யார் மூலமாச்சு உங்களுக்கு கிடைச்சா போதும். நம்ம எப்படி பகவானோடு நம்ம இணைத்து கொள்ள வேண்டும், அதை யார் இணைப்பது, நான் தான் பண்ணணுமா இல்லை வேற யாராச்சும் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை. அந்த உணர்வு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா அவர் எப்பொழுதுமே அந்த கிருஷ்ண உணர்வில் தான் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதை போலவே இன்னொரு உதாரணமும் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து 2007 அப்போ வந்து அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார் அவர். அந்த 2007 வந்து நாங்கள் மவுண்ட் கைலாஷ மலை அதுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு 18 நாள் ட்ரிப் அது. அந்த மானசரோவர்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மானசரோவர் நதியில இருந்து 3 நாட்களுக்கு பயணம் செய்ய வேண்டும். அந்த கைலாய மலை பகவான், அதாவது சிவபெருமானுடைய லிங்கம் போலவே அந்த ரூபம் இருக்கும். தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரூபத்துல இருக்கும். அப்படியே பனி பனி பெய்ந்த மலை ஹில் வித் ஃபுல் ஆஃப் ஸ்னோ. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம். இட் இஸ் a வெரி வெரி டஃப் ஜேர்னி. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும், அப்படி போனோம். ஸோ மகாராஜா கிட்ட நம்ம சொல்லணும், நம்ம வந்து மகாராஜிட்ட சொல்லிட்டு இது போறது வேண்டாமா போகக்கூடாது அப்படின்னு. நிறைய டிவோட்டிஸ் அகைன் வென் வி செட் வி ஆர் கோயிங் டு மவுண்ட் கைலாஷ் அப்படிங்கும்போது அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம என்னமோ கிருஷ்ண உணர்வுல இருந்து விலகி போய் சிவனடியாரா மாறிடுவோமோ அப்படிங்கிறதுக்காக தே டின்ட் என்கரேஜ் மச். எங்களுக்கு வந்து ரொம்ப ஊக்கம் தரக்கூடிய வகையில் அவங்க வந்து எதுவுமே பேசலை எங்ககிட்ட அந்த நேரத்தில். நம்ம வந்து போகக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும்னு ஆசை அவங்களுக்கு. ஆனாலும் அதை நேரடியாக தெரிவிக்காமல் அந்த மனசுல வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சஞ்சலம் மாதிரி, வை இவர் ஏன் போறாரு, இந்த பக்தர் ஏன் போறாரு. அப்போ வந்து எங்களுக்கு இனிஷியேஷன் கிடைச்சாச்சு, தீட்சை வாங்கியாச்சு. எங்களுக்கு இவங்க எதுக்கு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தாட்ல அவங்க இருக்காங்க. ஸோ மகாராஜாவை நம்ம பார்க்கலாம், பார்த்துட்டு போய் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா நாங்கள் வந்து லட்டு கோபாலை எடுத்துட்டு போகணும், அந்த ட்ரிப்புக்கு வந்து லட்டு கோபாலையும் நாங்கள் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ரொம்ப விருப்பம். ஸோ மகாராஜாட்ட நம்ம கேட்கலாம், நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரிப்பு நாங்கள் போகிறோம், உங்களுடைய பிளெஸிங்ஸ் வேணும், போகலாமா வேண்டாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்கல. வி ஹவ் ஆல்ரெடி டிசைடட், நாங்கள் முடிவு பண்ணியாச்சு.
அந்த ஒரு அகங்காரம் ஒரு பக்தர்களுக்கு வந்து மகாராஜா கிட்ட போய் அணுகும்போது ஆன்மீக ஆச்சாரியாரை அணுகி அவர் கொடுக்கக்கூடிய செயல்களைத்தான் செய்ய வேண்டும். அது ஒரு பெரிய லெசன் எனக்கு அந்த நேரத்தில். காரணம் என்ன அப்படின்னா, நாங்க எல்லாமே முடிவு பண்ணியாச்சு, அவருடைய blessings மாத்திரம்தான் வேணும். போலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பத்திலாம் நாங்க கேட்கவே இல்லை. we want only his blessings. அந்த நேரத்துல அந்த லட்டு கோபாலை எடுத்துட்டு போலாமா வேண்டாமா, அந்த லட்டு கோபாலை எதற்காக நாங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு சம்மர் வெக்கேஷன். நிறைய டிவோட்டிஸ் வந்துட்டு they were all on leave on vacation. அதனால யார் வீட்டில் கொடுக்கறது, எங்க கொடுக்கறது, அவங்க 18 நாள் 20 நாள் பார்த்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கிறதால நம்ம அதை எடுத்துட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று இருக்கு. ஸோ குரு மகாராஜை போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது, அப்போ நாங்க குரு மகாராஜிட்ட எல்லா விஷயத்தையும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். குரு மகாராஜ், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நாங்க போகணும்னு முடிவு பண்ணியிருக்கோம், உங்களுடைய blessings வேணும், அது இல்லாம நாங்க லட்டு கோபாலை எடுத்துட்டு போகலாமா, காரணம் இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதால நாங்க லட்டு கோபாலை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கும்போது குரு மகாராஜ் அப்படியே யோசனை பண்றார். யோசனை பண்ணிட்டு he has to give us two answers, right? ஒன்னு வந்து blessings to go to ஒரு கைலாய மலை, அதாவது லார்ட் கைலாஷ் இருக்கிற இடத்துக்கு போறோம், அடுத்தது லட்டு கோபாலை எங்களோட எடுத்துட்டு போலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்னன்னா, he is the greatest of the Vaishnavas, to respect him in his place is very good, my blessings. பட் லட்டு கோபாலை நீங்க அங்க எடுத்துட்டு போவீங்களா அப்படிங்கும்போது, அவர் he has given a complete history about கைலாஷ். மவுண்ட் கைலாஷ் எப்படி இருக்கும், எப்படி அந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கும், எப்படி யூ வில் ஃபேஸ் அ பிரீத்திங் டிஃபிகல்ட்டி அப்படின்னு, அந்த கைலாசத்துக்கு போனா, மவுண்ட் கைலாசத்துக்கு போனா எப்படி ஒருவருக்கு உடல் உபாதை ஏற்படுமோ அந்த எல்லாமே எங்களுக்கு விளக்கி, அதனால உங்களால உங்க உடம்ப அந்த நேரத்துல பராமரிப்பதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்துல நீங்க வந்துட்டு பகவான் அங்க உங்க கையில இந்த விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால அதை பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். பட் நாங்கள் சொன்னோம் 18 நாள் யாருமே இல்லை வீட்டில் அப்படிங்கும்போது, நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து பகவானை வந்துட்டு யூ கேன் புட் him இன் நித்ரா. அவர் வந்து ஒரு ஸ்லீப்பிங் மோடில் நீங்கள் வந்துட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு யூ கேன் கோ. ஸோ எப்படி ஒரு பக்தர்கள் ஆசைப்பட்டதற்கு ஏற்றாற் போல, ப்ளஸ் அதே நேரத்தில் அந்த பகவானுக்கு வந்து நம்ம எந்த விதத்திலையும் அவர் அங்கே நீ எடுத்துன்னு போயிட்டு உன்னால பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னா உனக்கு பெரிய மன வருத்தத்தை ஏற்படும். அதனால நீ பகவான் அந்த நேரத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடாது, நீ இந்த இடத்துல வச்சுட்டு யூ கேன் கோ அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயத்தையுமே. இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரிப் நீங்க போகும்பொழுது பகவானை பாதுகாப்பாக நீங்க பார்த்து கொள்வதும் பெரிய விஷயம். பாதுகாப்பா பார்த்து கொள்வது என்றால் என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்க வச்ச இடத்துல அந்த பகவான் காணாம போயிட்டாருன்னா, உங்க பேகேஜ் யாராச்சும் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா, அப்போ வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உங்க மனசுல வந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும் அந்த நேரத்துல. அதனால இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படாத அளவிற்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எந்த அளவுக்கு அவர் அந்த கிருஷ்ண உணர்வில் தன்னை முழுமையாக நினைத்து கொண்டு பக்தர்களுக்கும் ஒரு பாதகம் ஏற்படக்கூடாது, பகவானுடைய நம்முடைய பக்தியும் எந்த விதத்திலும் அது வந்து கெட்டு போயிடக்கூடாது, அதனால நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு, அந்த கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், பகவானுக்காக நாம் சேவகம் செய்வது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு லீலை மூலமாக நான் புரிந்து கொண்டேன். அவருடைய கிருஷ்ணா கான்ஷியஸ், இது நான் சொன்னது அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது. இதே போல எனக்கு வேறொரு சந்தர்ப்பம், அவர் வந்து ஸ்ட்ரோக் எல்லாம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இஸ் கோயிங் அப்ராட். ஐ திங்க் 2008 ஒரு காட்சியில் 12லயோ 13லயோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் இஸ் டிராவலிங் அப்ராட். நான் முதல்லயே சொன்ன மாதிரி துபாய் இஸ் அ ஹப் ஃபார் ஹிம். அந்த துபாயில் வந்து அவர் வரும்பொழுது அவருக்கு சயன சேவை, அவருக்கு இரவு நேரங்களில் சேவகம் செய்வதற்காக, பொதுவாக அவரோட நிறைய சேவகர்கள் வராங்க. வரும்போது அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்னா, வர்ற இடத்துல இருக்கிற பக்தர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் குரு மகாராஜாவிற்கு சேவகம் செய்வதற்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கம்ப்ளீட்டா அவங்க வந்துட்டு தே வில் பி அவே ஃப்ரம் தி சர்வீஸ். ரொம்ப கிரிட்டிக்கல் சர்வீஸ் மாத்திரம் தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. அதர்வைஸ் நார்மலா இருக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாமே வந்து மற்ற பக்தர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும்.
அதே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா மகராஜ் குரு மகாராஜ் பிகம்ஸ் வெரி வெரி டெலிகேட் நவ். அவருடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறதால அதை வந்து ரொம்ப பராமரிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ இருக்கிற அவருடைய பர்சனல் சர்வன்ஸுக்கு தான் தெரியும். புதுசாக ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள பக்தர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க அந்த காலை தூக்கும் போதோ இல்லைன்னா கையை பிடிக்கும் போதோ மாற்றி கீத்தி பிடிச்சிட்டாங்கன்னா அவருக்கு உடல் உபாதை அதிகமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அனுமதி பண்ணுறது கிடையாது. ஆனால் அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராக இருந்தார். இப்போ விட கொஞ்சம் பெட்டராக இருந்தார். அந்த ஒரு வாய்ப்பு அந்த ஷைன சேவை செய்வதற்கு இரவு நேரத்தில் வந்து மகராஜ் தூங்கும்போது அவரை பார்த்துக்கணும், அவருக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டதுன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பக்தர்கள் எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் அவரிடம் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னா, கிருஷ்ண உணர்வில் அவர் எப்பொழுதுமே இருக்கிறார், 24 மணி நேரமும் இருக்கிறார் அப்படின்னு. முழுக்க முழுக்க கையில வந்துட்டு அந்த பீட் வச்சுக்கிட்டு, அந்த கவுண்டர்னு சொல்லுவோம் இல்லையா, மாலை கிடையாது, அந்த கவுண்டர் அவர் கையில வச்சுக்கிட்டு அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை அந்த தூக்கத்திலையும் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். முழுக்க முழுக்க அவர் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே பேசுவோம் நான் இந்த உடல் இல்லை அப்படின்னு. நான் இந்த உடல் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமே எனக்கு அந்த ஒரு தருணத்தில் எனக்கு கிடைத்தது. ஸோ அவருக்கு அந்த சேவகம் செய்து கொண்டு இருந்ததினுடைய விளைவுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு பெரிய பலன் எனக்கு என்ன அப்படின்னா, அந்த ஒரு டிரான்சென்டென்டல் பிளிஸ் அப்படிம்பாங்க தெரியுமா, அந்த டிரான்சென்டென்டல் பிளிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் அனுபவித்தேன். காரணம், குரு மகாராஜ் தங்கியிருந்த இடம் வந்து துபாய், நாங்கள் இருந்த இடம் ஷார்ஜா. ஸோ நான் ஷார்ஜால இருந்து துபாய்க்கு நான் வரணும். நான் அந்த டிராஃபிக் கண்டிஷன்லாம் சொன்னேன், அந்த மாதிரி எப்போவுமே டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. காலையில் நான் வீட்டில் இருந்துட்டு என்னுடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு, துபாயில் ஆஃபீஸ் வந்துட்டு துபாயில இருந்து திரும்ப நான் ஷார்ஜா வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த நைட் ஷைன் சேவா குரு மகாராஜ் சேவாக்காக அகெயின் ஐ கேம் டு துபாய். பண்ணிட்டு மகாராஜுக்கு நைட்டு குரு மகாராஜுக்கு எல்லா சேவகமும் பண்ணிட்டு அந்த ஒரு அற்புதமான ஒரு புரிதல், ஐ எம் நாட் த பாடி அப்படின்னு அவர் எப்படி அவ்வளவு தூக்கத்திலையும், நமக்கு தூக்கம் மாதிரி தெரிகிறது ஆனால் அவர் கம்ப்ளீட்டா ஈஸ் இன் டிரான்ஸ், அந்த சமாதி நிலையில் பகவானையே நினைத்து கொண்டிருக்கிறார். பண்ணிட்டு அந்த கவுண்டர்ல வந்து ஈ வாஸ் சாண்டிங். காலையில் 5 மணிக்கு அந்த 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 சேவகம் எனக்கு நிறுத்தப்பட்டு அந்த ரெகுலர் டிவோட்டிஸ் உள்ள வந்து குரு மகாராஜுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் புறப்பட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஈவினிங் 7 o'clock ஐ எம் ரிட்டர்னிங் பேக் என்னுடைய வீட்டுக்கு. ஸோ இவ்வளவு நேரமும் எனக்கு வந்து ஓய்வு கிடையாது, நான் ரெஸ்ட் எடுக்கல, நான் தூங்கல. ஆனால் ஐ நெவர் ஃபெல்ட் எனி டயர்ட். எனக்கு வந்து உடல் சோர்வு அப்படிங்கிற விஷயமே இல்லை. நேரடியாக குரு மகாராஜுக்கு செய்த சேவகம் அந்த அளவிற்கு எனக்கு மனசுல ஒரு நிம்மதி, ஒரு பரமானந்தம், ஒரு திருப்தி, அந்த ஆன்மீகமான ஒரு உணர்தலை அந்த நேரத்தில் நான் கிடைச்சேன். அது கிடைச்சதுக்கு, எனக்கு கிடைக்க வச்சதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அந்த சேவகம் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது தான். இது எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் குரு மகாராஜிடம் நான் கற்றுக்கொண்டேன். அதே போல குரு மகாராஜ் வந்துட்டு அவர் என்ன பேசினாலும் கன்சிஸ்டண்டா பேசுவார் அப்படிங்கிற இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. முரண்பாடுகளாக அவர் கருத்துக்களை கூறவே மாட்டார். இப்போ ஒரு கருத்து இன்னைக்கு சொல்றாரு அப்படின்னா அதே கருத்தை தான் நீங்க திரும்ப ஒரு 10 நாள் பொறுத்து வந்து கேட்டீங்கனாலும் அவர் அதே கருத்தை தான் சொல்வார், மாற்றமே இருக்காது அப்படிங்கிற ஒரு புரிதல். இது எப்படி எனக்கு தெரிந்தது அப்படின்னா, என்னுடைய மகனுக்கு திருமணம், நாங்க வந்து மாயாப்பூர்ல வந்து ராஜாப்பூர்ல வந்து அந்த திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மகனும் மருமகளும் 2 பேருமே கனடால இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஹிஸ் ஹோலினஸ் ராதாநாத் சுவாமராஜ் டிசைபிள்ஸ். அவங்களுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு வரும்பொழுது 2 பேரும் ஒரு 1 or 2 days கேப்ல வராங்க. அவங்க என்னுடைய மகன் முதல்லயே வந்துட்டதால நாங்க இந்த திருமணத்திற்கு குரு மகாராஜாவை அழைக்க வேண்டும் அப்படின்னு பத்திரிக்கைலாம் எடுத்துட்டு அவரை பார்க்கறதுக்கு போறோம். மகாவராக பிரபு கிட்ட இருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவரை நாங்க பார்க்க போகும்பொழுது அவர்கிட்ட எல்லாமே கொடுத்துட்டு அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அவரை நாங்க இன்வைட் பண்றோம். குரு மகாராஜ், நீங்க ராஜாப்பூருக்கு வரணும், அவசியம் வரணும், அந்த திருமணத்தை நீங்க வந்து உங்களுடைய தலைமையில் நாங்க பண்ண வேண்டும் என்றால், அப்ப சொன்னார், எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கிறது, தயவு செய்து தவறாக நினைச்சுக்க வேண்டாம், நான் திருப்பதியிலயோ எங்கேயோ ஒரு ப்ரோக்ராம், திருப்பதி நினைக்கிறேன், திருப்பதியில் வந்து ஜிபிசி ப்ரோக்ராம் நாங்கள் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு. ஸோ ஐ நீட் டு டிராவல் ஃபார் தட். அதனால தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்க வேண்டாம், என்னால் இந்த திருமணத்திற்கு வர முடியாது, ஆனால் என்னுடைய பிளஸ்ஸிங்ஸ் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய மருமகள்
அவள் இந்த ஊருக்கு வந்த உடனே நான் அதுக்குள்ள வந்துருவேன். நான் ஒரு 4-5 டேஸ்ல நான் திரும்ப வந்துருவேன். திரும்ப நீ என்னை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும், உங்க மருமகளையும் கூட்டிட்டு வரணும். ஐ வாண்ட் டு கிவ் ஹர் blessings ஆல்சோ அப்படின்னு என்னுடைய மகனை பார்த்து சொன்னாரு. டியூ டு திஸ் ப்ரீ ஆக்குபைடு கமிட்மெண்ட், நான் முதல்லயே ஏற்பாடு செஞ்ச இந்த கமிட்மெண்ட் இருக்கிறதால உன்னுடைய திருமணத்துக்கு என்னால வர முடியல. இட் இஸ் மை blessings, நீ நல்லா இருப்ப அப்படின்னு ஒரு ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம் அவரிடமிருந்து கிடைத்தது. அதே மாதிரி திருமணம் முடிந்து ரெண்டு பேருமே, பிரைட் அண்ட் க்ரூம் ரெண்டு பேருமே குரு மகாராஜை போய் பார்க்கணும், அவர் சொன்ன மாதிரி பார்க்கணும் அப்படின்ட்டு மகாவராக ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டாரு. பிரபுஜி அன்னைக்கே வந்து குரு மகாராஜ் சொல்லிட்டாரு, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு, நீங்கள் என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க, நான் நீங்கள் கூட்டிட்டு போறேன் உள்ள அப்படின்ட்டாரு. அதே மாதிரி பார்த்த உடனே என்னுடைய மகன்கிட்ட என்ன பேசினாரோ அதே வார்த்தையைத்தான் திரும்ப என்னுடைய மருமகள்கிட்டையும் பேசினார். ஐ எம் வெரி சாரி, ஐ எம் unable to attend, உன்னுடைய திருமணத்தை என்னால் கலந்துக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, முதலிலேயே ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் நான் வருவதாக வாக்கு கொடுத்து விட்டேன். அதனால என்னால இந்த திருமணத்திற்கு வர முடியவில்லை, தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய blessings அப்படின்னு. ஸோ நாட் தட் இஸ் டாக்கிங் கன்சிஸ்டன்ட்லி, ஒரே வார்த்தைகளை பேசுறார் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அவருடைய அணுகுமுறை, அந்த இடத்துல அந்த அந்த அணுகுமுறையை பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுக்கு மனம் நோகக்கூடாது, அதே நேரத்தில் அவர்கள் மனதிற்கு முழுமையான ஒரு சந்தோஷத்தை தர வேண்டும். blessings அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு blessings கொடுக்க முடியும், அந்த வார்த்தைகளில் கொடுக்கக்கூடிய blessings. அவர் குரு மகாராஜிட்ட நம்ம வந்து blessings வாங்குறோம், அதுவே ஒரு பெரிய ஒரு ஒரு பரவசமான ஒரு நிலை, ஒரு ஆனந்தமான ஒரு நிலை. இருந்தாலும் ரொம்ப அப்படியே பேசி அதுக்கப்புறமா ரெண்டு பேரையும் பக்கத்தில் நிறுத்தி வச்சு ஃபோட்டோ எடுக்க சொல்லி உள்ள வந்து பிரசாதம் ஸ்பெஷல் பிரசாதம் ரெண்டு பேருக்கும் ஸ்வீட் கொடுத்து வாழ்த்தி அனுப்பினார். இது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி எங்க ரெண்டு பேருக்குமே. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப சிறப்பாக எல்லா விஷயங்களையும் அவர் செய்திருக்கிறார். அதே போல இன்னொரு ஒரு அகேஷன், அவர் வந்து பக்தர்களை பரவசப்படுத்துவது, பக்தர்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதில் அவருக்கு நிகர் அவர்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு கௌரவ பூர்ணிமா நிகழ்ச்சி அப்போ வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு வசதி இருந்ததால ஒரு சில பக்தர்களோடு சேர்ந்து ஒரு ஃபுல் டே ஃபங்க்ஷன் ஆஃப் கௌரவ பூர்ணிமா அந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய எல்லா டிவோட்டிஸுக்கும் ஆன் பிஹாஃப் ஆஃப் குரு மகராஜ் செய்யற மாதிரி ஒரு அன்னதான நிகழ்ச்சி, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா அன்னதான நிகழ்ச்சிகளும் குரு மகராஜ் செய்கிறார் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக நாங்கள் டொனேஷன் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு, அந்த விஷயம் குரு மகாராஜாவுக்கு தெரிஞ்சுது. ஐ திங்க் ஒரு 50 டிவோட்டிஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 40-50 டிவோட்டிஸ் வந்துட்டு இதை புட்ட ஃபண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதில் நம்ம ஒரு சிறிய ஒரு பங்கு அது போடும்போது, அப்போ குரு மகாராஜ் சொன்னார், இவங்க எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக பல லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 1 lakh 2 lakh பீப்புள் அந்த அந்த பர்டிகுலர் டேல வந்துட்டு அன்னதானம் கொடுக்கப்பட்டதாக பின்னாடி எங்களுக்கு தெரிய வந்தது. அவ்வளவு பேரை இவங்க வந்து கிருஷ்ண பிரசாதம் மூலமாக இவங்க அவங்கள பரவசப்படுத்தியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாராம் குருமாரி மகாவராகிட்ட சொல்லிட்டு, இன்னைக்கு லஞ்ச் பிரசாதம் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய கையால நான் இவங்க எல்லாருக்கும் போட போறேன். இவங்க எல்லாரையும் வந்து ஸ்பெஷலா பஞ்சதத்துவா ஹால்ல எங்களை உட்கார வச்சு, தட் வாஸ் ஆன் வைகுண்ட ஏகாதசி டே ஆல்சோ, ஐ ரிமெம்பர் தட் வைகுண்ட ஏகாதசி டே, அந்த வைகுண்ட நாட் வைகுண்ட ஏகாதசி டே, இட் இஸ் ஏகாதசி டே. அந்த ஏகாதசி டேல வந்துட்டு குரு மகாராஜுடைய கையால வெரி சம்ஷுவஸ் பிரசாதம், எல்லாமே ஏகாதசி பிரசாதம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரசாதம்ஸ் எல்லாமே பண்ணி குரு மகாராஜ் அவருடைய கையாலேயே அந்த வந்து 40-50 பேருக்கு பஞ்சதத்துவ ஹால், அஃப்கோர்ஸ் ஆல்டர் எல்லாமே க்ளோஸ்டு, அந்த இடத்துல ஸ்பெஷலி சர்வ்டு ஃபார் அஸ். ஸோ இந்த கிராட்டிடியூட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு சிறப்பாக நம்ம வந்து பக்தர்களுக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்னு, அந்த மாதிரி செய்யறவர் எல்லா பக்தர்களையுமே அவர் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லாருடைய பேர் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், குரு மகாராஜ் வந்து ஒண்ணுமே தெரியாத அவருக்கு, அவர் நம்மளெல்லாம் மறந்துடுவாரு அப்படிலாம் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு ஒரு வாய்ப்பு, அவர் சென்னையில் வரும்போது ஹிரானந்தினியில் நான் என்னுடைய மனைவியும் போய் பார்த்தோம். நாங்கள் இப்போ துபாயில் தான் இருக்கோம் நாங்கள். ஆனால் இங்கே சென்னைக்கு வரும்போது இங்கே குரு மகாராஜ் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்து, சரி மகாராஜாவை பார்த்துட்டு குரு மகாராஜை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வரும்பொழுது, இப்போ மகாவரகா இன்ட்ரடியூஸ் பண்றாரு, இஸ் ராதா கேசவதாஸ் ஃப்ரம் ஷாமதே. எஸ் ஐ நோ எனக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாரையுமே அவர் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்வது கூட அந்த பக்தர்களுக்காக ஹவு கேரிங் ஹீ இஸ். கடைசியா ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, எனக்கு குரு மகாராஜாவுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கும் இருந்த ஒரு சிறிய ஒரு நிகழ்ச்சி, அதை சொல்லிட்டு நான் முடிவு செய்கிறேன். மாயாப்பூர்ல வந்து
துபாயில இருந்து வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் மாயாப்பூரில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு பிளான் ஒன்று போட்டோம் நாங்கள். போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வரணும், மாயாப்பூருக்கு வரணும், குரு மகாராஜ்கிட்ட நாங்கள் பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வரோம் குரு மகாராஜை பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ வந்து ரத யாத்திரை, ஜெகநாதர் ரத யாத்திரை. ஜெகநாதர் ரத யாத்திரையை பார்த்துட்டு நம்ம வந்து மாயாப்பூரில் போய் கேட்கலாம் அப்படிங்கும்போது, அதிர்ஷ்டவசமாக குரு மகாராஜ் என்ன பண்ணாரு அப்படின்னா, கல்கட்டா ரத யாத்திராவுக்கு அவர் வந்திருந்தார். அப்போ அந்த ஜென்ரலாக ஹி யூஸ் டு டூ தட். இந்த வருஷம் அவரால் பண்ண முடியல. பொதுவாக என்ன பண்ணுவார் அப்படின்னா, கல்கட்டா ரத யாத்திராவுக்கு வந்துட்டு ஒரு 4-5 நாள் அந்த பந்தல் ப்ரோக்ராம், அந்த உல்டா ரத் யாத்திரை சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு பீரியடில் ஒரு 5-6 டேஸ் அவர் என்ன பண்ணுவார்னா, ஹீ வில் கண்டக்ட் பந்தால் ப்ரோக்ராம். அவர் வந்து பெங்காலி மொழியில் சொற்பொழிவு, ஒரியா மொழியில், அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்காக அவர் அங்கே தங்கி இருப்பது வழக்கம். ஸோ நாங்கள் அதை முடிச்சுட்டு வரும்போது அவர் அங்கே தங்கி இருக்கார். ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. குரு மகாராஜா வந்து நம்ம மாயாப்பூர் போய் பார்க்காம இங்கே வந்து பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிளான் போட்டுட்டோம். நாங்கள் போட்டுட்டு எங்களுக்கு அன்னைக்கு நைட்டு வந்து எங்களுக்கு ஃப்ளைட், ரிட்டர்ன் ஃப்ளைட் நாங்கள் வரணும். குரு மகாராஜா காலையில் வந்து நாங்கள் பார்க்குறோம். சரி, பார்த்துட்டு குரு மகாராஜாவை பார்த்துட்டு நம்ம பக்கத்தில் நியர்பை கல்கட்டா டெம்பிள்லாம் போயிட்டு வி வில் கோ டு த ஏர்போர்ட் அப்படிங்கிற ஒரு பிளானில் நாங்கள் வந்தோம். அந்த இடத்துல ஒரு தனியான ஒரு வீட்டில் வந்து குரு மகாராஜ் தங்கியிருக்காரு. அந்த ப்ரோக்ராம் வெரி லிமிட்டட், அவருக்கு சர்வ் பண்ணுற டிவோட்டிஸ் மாத்திரம்தான், வேற யாருமே கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப எக்ஸப்ஷனல் கேஸ் யாருக்காச்சும் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நம்ம எல்லாமே முன்னாடியே பேசி அவங்க அப்ரூவல்ல தான் போய் பார்க்க முடியும். எல்லாருக்கும் வந்து அங்க எளிதாக வாய்ப்பு கொடுக்கவில்லை. நாங்க அங்க போய் என்ன கேட்க போறோம் அப்படின்னா, குரு மகாராஜ், நான் என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்துட்டு மாயாப்பூர்ல வந்து தங்கணும், உங்களுக்கு சேவகம் பண்ணணும், மகாபிரபுவுக்கு சேவகம் பண்ணணும், அதற்கு நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக நாங்க வரோம். ஸோ காலையில வந்த உடனேவே ஒரு அரௌண்ட் 10:30, 11 o'clock மகாராஜா, குரு மகாராஜை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இவங்க எதுக்காக வந்திருக்காங்க என்ன அப்படிங்கும்போது எல்லா விவரத்தையும் நானும் என் மனைவியும் அவரிடம் முழுமையாக கூறினோம். அவர் அப்படியே எல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தார். 2 பேரையுமே பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருந்தோடனே என் ஒய்ஃப் மூஞ்சி, என்னுடைய மூஞ்சி எல்லாமே பார்த்துட்டு அவர் அப்படியே பார்த்துட்டு கேட்டாரு, ஐ cannot ஆன்சர் யூ ரைட் நவ். நீ கேட்ட கேள்விக்கு என்னால் உடனே பதில் சொல்ல முடியாது. எனக்கு வந்து உள்ள ஃபிசியோதெரப்பி இருக்கு. நான் போயிட்டு நான் வெளியே வந்து உனக்கு நான் பதில் சொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன காரியம் அப்படின்னோடனே என்னை பத்தின முழு விவரத்தை கேட்டார். இப்ப நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற, இப்ப நீ வந்து எப்படி உன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கிற, உன்னுடைய செலவுகள் எவ்வளவு செலவாகிறது உனக்கு, இவ்வளவு செலவுல நீ எல்லாம் மீட் பண்ற, நீ நாளைக்கு மாயாப்பூர் வந்துட்டே அப்படின்னா இந்த மாயாப்பூர்ல உனக்கு என்ன இன்கம் இருக்கும், அந்த மாயாப்பூர்ல உனக்கு என்ன செலவு இருக்கும், இதெல்லாம் நீ திங்க் பண்ணி பாத்தியா? நிறைய பேர் அந்த தப்பு பண்றாங்க. மாயாப்பூருக்கு நான் வரேன்னு சொல்றாங்க, அங்க வந்துட்டு அவங்களுக்கு ஃபினான்ஷியலி தே ஆர் ஃபேசிங் ஸ்ட்ரகிள். அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும்போது அவங்க சரியான அளவு தே ஆர் unable டு பர்ஃபார்ம் டிவோஷனல் சர்வீஸ், அவங்களால சரியா பண்ண முடியறதில்ல. சி ஹவு கேரிங் ஹி இஸ். எனக்கு வந்து பண்றதுக்கு சேவகர்கள் இல்ல, உடனே நீ வா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட உடனே சொல்லவே இல்லை. இந்த கொஸ்டின் எல்லாம் அவர் போட்டுட்டு, ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோ மகாவராகா, அவங்களுக்கு ஒரு பேப்பர் பேனா கொடு, இந்த பேப்பர் பேனால உட்காந்து எல்லாத்தையும் நீ எழுது. எவ்வளோ இன்கம் உனக்கு வரும்னு நீ எதிர்பார்க்கிற மாயாப்பூர்ல, உனக்கு எவ்வளவு செலவு இருக்கும்னு நீ பார்க்குற, இதெல்லாம் நீ கணக்கு போட்டுட்டு நீ வச்சுக்கோ. நான் உனக்கு இந்த பதிலை இப்ப கொடுக்க முடியாது. நான் உள்ள போறேன், நான் ப்ரே பண்ண போறேன், மகாபிரபு கிட்ட கேட்கிறேன், அவர் வந்து உனக்கு உத்தரவு கொடுத்தாருன்னா நான் வந்து உனக்கு உத்தரவு தருகிறேன். அப்போட நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. மகாவரா மகாபிரபு கிட்ட போய் நான் ப்ரே பண்றேன் உனக்காக, தென் ஐ வில் கிவ் யூ த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வரார். 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு, குரு மகாராஜ் வெளியே வரல. அவருக்கு ஈவினிங் பந்தல் ப்ரோக்ராமுக்கு ஆர்கனைசர்ஸ் ஆஃப் கம் எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு டிலே ஆக போகுது. நாங்கள் வந்து வி ஹாவ் டு கோ பேக். குரு மகாவரா கிட்ட சொன்னோம், பிரபு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பிரபு, இன்னும் மகாராஜ் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, நாங்கள் வந்து ஃப்ளைட் டைமும் இருக்கு அப்படின்னோடனே சம்திங் ஐ திங்க் அவர் ஏதோ உள்ள போய் பேசியிருக்காருன்னு தெரியல எனக்கு. அந்த பந்தல் ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி வெளியே வந்தார். ஸோ எல்லாரும் வந்து அவர் பந்தல் ப்ரோக்ராம் கூட்டின்னு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே வந்து உடனே போகணும் உடனே போகணும் அப்படின்னு அந்த பிடிவாதத்தில் இருக்காங்க, அவரை எப்படியாச்சும் அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் க்ளீனாக வந்து எங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டார். வீல் சேரில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. என்னுடைய என் மனைவி பக்கத்துலையும் உட்காந்துக்கிட்டு நல்லா கேட்குறாரு. கேட்டுட்டு நீ எல்லாமே போட்டியா, எல்லா கணக்கும் போட்டியா அப்படின்னு போடும்போது
ஓரளவுக்கு எங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் அந்த கணக்கு அவருக்கு போட்டு காமிச்சிருந்தோம். we கேன் ஃபினான்ஷியலி மேனேஜ் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய மனைவியை பார்த்தார். உன் ஒய்ஃப் மூஞ்சில நான் இன்னும் ஒரு இதை பார்க்கவே இல்லையே, அவளுக்கு வந்து இதில் விருப்பம் இருக்கா இல்லையா, இல்லை நீ மாத்திரம் தான் இந்த முடிவு எடுத்திருக்கியா அப்படின்னு என் ஒய்ஃப் சொன்னேன். இல்லை இல்லை மகராஜ், குரு மகாராஜ், நானும் எப்படி மகாபிரபுக்கு நான் சேவகம் பண்ணணும்னு அப்படி ரொம்ப ஆர்வத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கப்புறமா தான் நான் மகாபிரபு கிட்ட ப்ரே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் அந்த ஜெகநாதர் ஸ்டிக் வச்சிருப்பார் இல்லையா, அவர் எப்பவுமே அந்த ஸ்டிக்கை வந்து 2 பேருடைய தலையிலையும் வச்சு, என்னுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம், நீங்க வந்து மகாபிரபுக்கு நீங்க சேவகம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம், ஒரு அருமையான ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வந்து அங்க கிடைச்சது. ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் எதுவுமே உடனே எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற பேச்சு எல்லாமே கிடையாது. அவர்கிட்ட எல்லாமே தீர்க்கமாக, அவர் எல்லாத்தையுமே யோசனை செய்து, அவங்க யார்கிட்ட பேசும்போதும், அவர் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் பக்தர்களுடைய நலனை பராமரிப்பதில், பேணி காப்பதில் அவருக்கு நிகர் அவர்தான். அவருடைய ஆன்மீக சகோதரர்களுக்கு மரியாதை தருவது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் தெரிந்து கொண்டேன். அதே போல எப்படி பேச வேண்டும், ஒரே பேச்சு தான், எந்த விதமான குழப்பங்கள், எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் எத்தனை முறை நாம் அவரை அழைத்து பேசினாலும் அவர் சொன்ன கருத்திலிருந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அவருடைய நினைவில் பகவான் கிருஷ்ணர் எப்படி இருந்து கொண்டே இருக்கிறார். கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இஸ்கான் அப்படின்னு. ஆனா அந்த உணர்வு எப்பொழுதுமே அந்த பகவான் கிருஷ்ணரை மனதில் வைத்துத்தான் அவருடைய நடவடிக்கை எல்லாமே இருக்கிறது அப்படிங்கிறதும் அவரிடமிருந்து தெரிந்து கொண்ட விஷயம். எந்த காலகட்டத்திலும், எந்த பதட்டத்திலும், எந்த சூழ்நிலையிலும் பதட்டம் அடையாமல், he never gets agitated. அவருக்கு வந்து நான் கோபமா நான் பார்த்ததே கிடையாது. வேற சன்னியாசிகள்ட்டெல்லாம் நான் கோபத்தை பார்த்துருக்கேன். நாங்கள் வந்து ஷார்ஜாவில் இருக்கும்போது மகாவிஷ்ணு சுவாமி மகாராஜ், நாட் மகாவிஷ்ணு கோஸ்வாமி, மகாவிஷ்ணு சுவாமி, அன் அமெரிக்கன் பாடி, அவர் ஒரு முறை என்னுடைய காரில் வரவழைப்பதற்கான ஒரு பாக்கியம் கிடைச்சது எனக்கு. அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், மகாராஜ், இந்த இடம் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹோலி பில்கிரிமேஜ், மிகப்பெரிய ஒரு யாத்ரா, ஒரு 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 திவ்ய தேசமாக நாங்கள் இந்த இந்த கண்ட்ரியை நாங்கள் பார்க்குறோம். அப்படிங்கும்போது அவர் என்னை அப்படியே உத்து பார்த்தாரு. வாட் டு யூ மீன் அப்படின்னாரு. 54 வாரமும் சன்னியாசிகளுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரே இடம் இதுதான். மாயாப்பூர்ல எவ்வளவு சன்னியாசி வேணா வரலாம், நம்மளால நெருங்க கூட முடியாது அவங்கள, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஆனால் அந்த யுஏஇல 54 வீக்ஸும் வந்து சன்னியாசிஸ் வில் பி தேர். ஒரு சில நேரங்களில் 2-3 சன்னியாசிகள் இருந்து 2-3 சன்னியாசிகளுக்கு நாங்கள் ப்ரோக்ராம் கொடுத்த காலமெல்லாம் உண்டு. அதனால அந்த சன்னியாசிகளுக்கு நாங்கள் எப்போதுமே சேவகம் செய்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் அப்பா அந்த மகாராஜ்ட்ட சொன்னேன். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. நிறைய சன்னியாசிகளை பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. அதுல ஒரு சில சன்னியாசிகள் கோபப்பட்டதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா குரு மகாராஜ் கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து 20 முறை நான் நேரடியாக அவருக்கு சேவகம் செய்தோ, அவருடைய அருகில் இருந்தோ பல்வேறு சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு முறை கூட அவர் கோபப்பட்டு முகத்தை சுழிச்சு பதட்டமாக பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய குரு மகாராஜிட்டிருந்து நம்ம கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அவருடைய எண்ணங்கள் போல கிருஷ்ண உணர்வில் நாம் மேலும் மேலும் வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு, எனக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, உங்ககிட்ட இருந்து ஐ எம் டேக்கிங் லீவ் ஃப்ரம் யூ. ஏதாச்சும் நீங்கள் பேசணும், ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் பேசலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே ரொம்ப கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளோ விஷயங்கள் ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸா நீங்க வந்து எப்படி கிருஷ்ணா கான்சியஸ்க்கு வந்தீங்க. நம்மளுக்கு வந்து அந்த அஞ்ஞானம் அப்படின்ற பீரியட்லேருந்து இப்ப வந்து அந்த பிரேமம் வரையும் வந்து வந்திருக்கீங்க. அது வந்து ரொம்ப அழகா குருமராஜரோட வழிகாட்டல்ல எப்படி கவரப்பட்டீர்கள் அதெல்லாம் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த மாதிரி குருமராஜர் கூட அருமையான உறவுகள் இருக்கு அவங்க இதயத்துக்குள்ள. கேட்க கேட்க ரொம்ப பரவசமா இருந்தது பிரபு. ரொம்ப நல்லா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களே உங்களுக்குள்ள கேள்விகள் கருத்துக்களை எல்லாம் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் பிரபு கிட்ட. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण प्रभु, ஹரே दंडवत प्रणाम प्रभु। ஹரே கிருஷ்ணா.
2 மணி நேரம் ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்ச மாதிரி அப்படி மூச்சு விடாம கேட்டு அவ்வளோ பரவசமா இருந்துச்சுங்க பிரபு. ரொம்ப 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 அருமையா இருந்துச்சுங்க பிரபு. உங்களோட அந்த முகபாவம், நீங்க சொல்ற அந்த விதம் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. Thank you so much, Mataji. Okay, Mataji. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா Mataji. மகாராஜ் எனக்கு வேற வகுப்புனால லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். பட் அவருடைய லீலைகள் கேட்க கேட்க இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நல்லா இருக்கணும் எங்களுடைய ஒரு அபிப்பிராயமா இருக்குது. தீட்சைக்கு முன்னாடி முதல்ல அவருடைய சந்திக்கும் போது எப்படின்னா, இங்க பெங்களூர் வந்திருந்தாரு. நான் பெங்களூர்ல இருக்கேன். அதாவது பேலஸ் கிரவுண்ட்ல இனிஷியேஷன் ப்ரோக்ராம் இருந்தது. நிறைய லட்சக்கணக்கான டிவோட்டி வருவாங்க. உங்களால அவரை பார்க்க முடியாது, கிட்டக்கு விடமாட்டாங்கன்னாங்க. ஸோ என்னோட சிக்ஷா குரு வேற ஒரு இடத்துல வந்து கோவில் இன்னைக்கு ஓப்பனிங் இருக்குது, அதனால நீங்க அங்க போனீங்கன்னா அங்க சின்ன கோவில், அதனால கிட்டக்கு இருந்து பார்க்கலாம்னாங்க. நானும் போனேன். ஸோ அவருக்காக தேடி 2 மாங்காய் பழம் நல்லா சுவையா இருக்கிறத கொண்டு போனோம். ஆனா அது என்னன்னா, அந்த சமயத்துல என்னால கொடுக்க முடியல. அவர் வண்டி ஏற கிளம்பிட்டாரு. அங்க பார்த்தா அவரு போற வழியில யாரையுமே விடல, நிக்க வச்சுட்டாங்க. எல்லாருமே தடை போட்டுட்டாங்க. சப்பன ஒரு பக்தரை நான் அவருக்காக இந்த மாம்பழம் கொண்டு வந்திருக்கேன், நான் கொடுக்கணும், மறந்துட்டேன் இங்க இருக்கும்போது அப்படின்னும் போது அவர் விட்டாரு. கிட்டக்க போயிட்டு அவர் கையில கொடுத்தது, வாட் இஸ் திஸ் அப்படின்னாரு. மேங்கோ பூ மகாராஜ், உங்களுக்காக கொண்டு வந்த அப்படின்னு. ஸோ தட்டு தடுமாறி அரைக்குறை இங்கிலீஷ்ல நான் சொல்லும் போது, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு அவங்க ஒரு கூட இருக்கிற சிஷியர்களுக்காக இதை வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய கழுத்துல தாமரை பூவோட மாலை போட்டும் போது அதுல இருந்து ஒரு பூ எடுத்து அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சைகை பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு அனுபவம் அந்த முதல் வாட்டி. ஏன்னா அது எனக்கு அப்போ வந்து குரு மகாராஜை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்குள்ள அழக வந்துருச்சு. நம்ம பக்தியில ஒண்ணுமே நம்ம வளரல, குரு மகாராஜ் கருணை இவ்வளவு சீக்கிரம் நான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு எனக்கு ரொம்ப அழகா வந்துருச்சு. ஏன்னா இனிஷியேஷன் டைம்லயும் வந்து எனக்கு கொஞ்சம் அழ வச்சுட்டாரு. ஏன்னா லிஸ்ட்ல பேரே வரல. மாயாப்பூருக்கு இன்டர்வியூ ஆயிடுச்சு, மாயாப்பூருக்கு வர சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் லிஸ்ட்ல பேர் இல்ல, 2வது நாள் கூப்பிடும் போது லிஸ்ட்ல பேர் இல்ல. அப்புறம் லாஸ்ட்ல பார்த்தா கூப்பிட்டு கிட்ட போன அப்புறம் ஒரு மாதிரி அவரோட இது எப்படி இருந்ததுன்னா, ஒரு மாதிரி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதாவது ஒரு குழந்தைக்கு அப்பா சர்ப்ரைஸ் கொடுத்தாரு போல, அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸா எனக்கு பேரு கொடுத்தாரு. என்ன பேருன்னு எனக்கும் தெரியல. மைக்ல கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனா ஆபீஸ்ல பார்க்கும்போது சைத்தன்ய சேவின்னு பண்ணும்போது, சோ மகாபிரபு ஜென்மஸ்தானத்துல அவருடைய பேரே நமக்கு கொடுத்துருக்காங்களேன்னும் போது எனக்கு அது அந்த அந்த ஒரு அந்த உணர்வு என்னால சொல்ல முடியல பிரபு. நிஜமாவே குரு மகாராஜோட கருணை, ஒரு தந்தை எப்படி தன் குழந்தைய எப்படி பாக்குவாரு, அந்த ஒரு கருணை தான் அவர்கிட்ட இருக்கு பிரபு. அந்த ஒரு அனுபவம் நான் அனுபவிச்சிருக்கேன் பிரபு, நிஜமாவே. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. வேறாவது ஒரு லைன்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் கௌலோக வாசினி மாதாஜி பேசுறேன் பிரபு. உங்களோட கிளாஸ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்குது. எனக்கு வந்து இங்கிலீஷ் புரியவே புரியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வெளியில் வந்துருவோம் பிரபு. போடுவேன் இதுல யூடியூப்ல, மாதாஜி அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க, இல்லாட்டி ஆல்வேஸ் வரும். அப்ப இவர் இங்கிலீஷ்ல தான் எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கிளாஸ்ல எல்லாம் தமிழ் பேசுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு இது இருக்கும் பிரபு. இப்ப நான் அந்த கிளாஸ்க்கு வந்துட்டு, ஓ இன்னைக்கு மாதாஜி சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்தா ஃபுல்லா தமிழ்ல. எனக்கே வந்து கடைசி வரைக்கும் எந்திரிக்காம கேட்டுட்டே இருந்தேன் பிரபு. நீங்க தமிழ்ல பேசுனது அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்தது. அது மகாராஜ கேட்கும் போது இங்கிலீஷ்ல பேசியிருந்தா கூட நாங்க இவ்வளவு இதா கேட்டிருக்க மாட்டோம். நிஜமாவே சொல்றேன், ரொம்ப நல்லா இருந்ததுங்க பிரபு. பகவான் இந்த குரு மகராஜோட பாஸ்ட் டைம் நல்லா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு நல்ல நல்லா கருணை, மாத்தை சொன்ன மாதிரி கருணை. அது தமிழ்ல சொன்னீங்களா, அதுதான் எங்களுக்கு ஆனந்தம் இன்னும் சொல்ல போனா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தன்யவாத் பிரணாம் பிரபுஜி. என்னோட பேர் பாரதி.
ஆ. நான் இன்னும் ஷெல்டர் கூட எடுக்கல. நான் இப்பதான் சாதனா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க மாதாஜி சொல்லிட்டே இருப்பாங்க, பேப்பர் எழுதுங்க, பேப்பர் எழுதுங்கன்ட்டு. நான் இருக்கட்டும் மாதாஜி, அது அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல பிரபுஜி. இன்னைக்கு உங்க கிளாஸ் கேட்ட உடனே எனக்கு கண்ணுல தண்ணி வருது. நான் எவ்வளோ இதுல இருந்திருக்கேன். நான் பேப்பர் எழுதணும்னு கூட தோணாம நான் இருந்திருக்கேன். இவ்வளவு இருக்கு. ஏன்னா அந்த மில்வாக்கியில இருந்து மாயாப்பூர் வரை அந்த புக்கு படிச்சு ஓரளவுக்கு எனக்கு குரு மகாராஜை பத்தி தெரியும். இந்த மாதிரி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணும்போது உண்மையில லிட்ரலி எனக்கு அழுகே வந்துருச்சு பிரபுஜி. நான் எவ்வளவு ஒரு இது அஞ்ஞானத்துல இருந்திருக்கேன் அப்படின்னுட்டு. ரொம்ப நன்றிங்க பிரபுஜி. எனக்கு இது ஒரு ரொம்ப பெரிய ஐ ஓப்பனரா இருந்துச்சு, உங்களோட இந்த கிளாஸ், உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பிரபுஜி. ரொம்ப நன்றிங்க நன்றி பிரபுஜி. ஹரே மாதாஜி. கிருஷ்ணா நான் ஒரு பிரபு. சின்ன பங்கு வகிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சோ மச் பிரபுஜி. ஹரே அதெல்லாமே கிருஷ்ணா. குருமராஜோடைய கருணை. தேங்க்யூ ஹரே பிரபுஜி. கிருஷ்ணா பிரபு. தண்டாத் பிரணாம். பேசுறதுக்கு டைம் இருக்குதுங்களா பிரபு? விசேஷ மாதாஜி கேளுங்க. மாதாஜி டைம் எப்படின்னு தெரியல எனக்கு. சொல்லுங்க மாதாஜி, ஒரு 2 மினிட்ஸ் சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. நீங்க குரு பிரபுக்கு மகாராஜ் டைம் இருந்தா எவ்வளவு வேணாலும் நீங்க பேசலாம். ஹரே கிருஷ்ணா. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தண்டாத் பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு, நீங்க குரு மகாராஜ் பத்தி பேசும்போது அவ்வளோ எங்களுக்கும் அந்த ஆனந்தம் கிடைக்குதுங்க பிரபு. எப்பவுமே இந்த பக்தர் சத்சங்கம் இருந்தாதான் பக்தியில முன்னுக்கு போக முடியும்னு நிறைய வாட்டி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்க சங்கம் கிடைச்சப்போ அந்த பரவசம் இன்னும் அதிகம் ஆகுதுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. நான் வந்து ஒரு சின்ன தூசி கூட இல்லைங்க பிரபு. எனக்கும் குரு மகாராஜ் கருணை காட்டி தீட்சை கொடுத்து இருக்கிறாரு. இருந்தாலும் அவரு கருணை வந்து ரொம்ப ரொம்ப பெருசுங்க பிரபு. திருவனந்தபுரத்துல ஷெல்டர் கிடைச்சது. அப்போ அங்க கூட்டம்லாம் அவ்வளவா இருக்காது. கீழே விழுந்து, நான் அப்ப கொஞ்சம் குண்டா இருந்தேன், கீழே விழுந்து எழும்போது என்னால எழ முடியல. அப்போ மாதாஜின்னு கூட இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க. சரின்னு அப்புறமா எழுந்துட்டேன். மறுநாள் அதே இடத்துல வரும்போது நம்மளால கீழே விழுந்து எழ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் தயங்கி நிற்கும் போது குரு மகாராஜ் வண்டியை நிறுத்தி, நீ கீழே விழு அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாருங்க பிரபு. அப்போ நான் கீழே விழுந்து அவருக்கு பிரணாமம் பண்ணேன். அப்புறமா ஒரு ரத யாத்திரைக்கு சென்னைக்கு போகும்போது குரு மகாராஜ் கொடுத்த பீட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட அவங்க சாண்டிங் பேக் கொடுத்துட்டு டான்ஸ் ஆட போனாங்க. அப்போ என்னுடைய பீட்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க பிரபு. 24 கிலோமீட்டர் வந்து மறுபடியும் அந்த 24 கிலோமீட்டர் நான் ஆப்போசிட் போய் நான் தேடி எனக்கு கிடைக்கலங்க பிரபு. அன்னைக்கெல்லாம் ரொம்ப அழுத. மண்டபத்துக்கு வரும்போது குரு மகாராஜ் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு ஆசீர்வாதம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நம்ம அவ்வளவுதான் பக்தியில இருந்து போயிட்டோம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனாக்கா ஃபர்ஸ்ட் டோர் திறந்து இருந்துச்சு குரு மகாராஜ் வெளியே போறதுக்கு. மண்டபத்துல நிறைய கதவு இருக்கு இல்லைங்களா, நான் லாஸ்ட் என்ட்ரன்ஸ்ல இருக்கிறேன். அங்க இருந்து அந்த வண்டி வந்துச்சுங்க பிரபு. எதுக்கு வந்துச்சுன்னு தெரியலங்க பிரபு இன்னும் வரையும். குரு மகாராஜ் நம்ம பக்கத்துல வராருன்னு டக்குன்னு நான் முக்காடு போட்டு நான் முடிஞ்சேன் பிரபு. எல்லாருக்கும் குச்சியில தானே ஆசீர்வாதம் பண்ணுவார். எனக்கு அப்படியே கை வச்சாருங்க பிரபு என் தலைமையில. அப்போ என் உடம்புல இருந்து ஏதோ எல்லாம் போன மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சுங்க. இன்னைக்கு வரையிலும் குரு மகாராஜ் கருணை எனக்கு இருக்குதுங்க பிரபு. அது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஆனந்தப்படுறேன் பிரபு. கண்டிப்பா. தேங்க்யூ பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மகாராஜ் வந்து குரு மகாராஜ் வந்து கார்ல உட்கார்ந்துட்டு உங்ககிட்ட பேசுங்கிற அது வந்து நாங்க ஒரு சினிமால பாக்குற மாதிரி உங்களையும் மகாராஜையும் பக்கத்துல உட்கார வச்சு நீங்க எப்படி பேசியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் எங்களுக்கும் வந்துச்சுங்க பிரபு. ஆமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 2 மணி நேரத்துல ஒரு நிமிஷம் கூட அந்த பக்கம் அசையவே இல்லைங்க பிரபு. அப்படியே கண்ணை கொட்டாம அப்படியே கேட்டுட்டு பார்த்துட்டு இருந்தேங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப பிரமாதமான கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அடிக்கடி இந்த மாதிரி எங்களுக்கு கிளாஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஆமாங்க பிரபு, நானும் கேட்கணும் பிரபு. மறுநாளே குரு மகாராஜ் எனக்கு மறுபடியும் பீட்ஸ் கொடுத்தாருங்க பிரபு. நான் தொலைச்ச பீட்ஸ் மறுபடியும் குரு மகாராஜ் கையில வாங்கினாங்க பிரபு. நான் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜெய். எல்லாரும் இந்த அமிர்தத்தை சுவைக்க இன்னும் ஒரு வாரம் காத்துருங்க. அடுத்த வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு மறுபடியும் திருமுகராஜரோட லீலையில் சந்திக்கலாம்.
மற்ற நாள்ல எல்லாம் நம்ம குருமராஜ் சொன்ன மாதிரி பகவத்கீதை, பாகவதம், ஸ்ரீல பிரபுபாதரோட புத்தகங்களை எல்லாம் படித்து குருமராஜருக்கு வந்து நம்ம ஆனந்தத்தை கொடுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இந்த ஏற்பாடு பண்ண இந்த விஸ்வேஸ்வரி மாதாஜி ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல பிரபு. இவர் குரு மகாராஜ் கூட நாங்க நேரா இருந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்குது பிரபு. ஹரி போல். மாதாஜிக்கு ரொம்ப எப்படி முன்னாடி இருந்து கால விழுத்துட்டு எனக்கு நான் இல்ல அதான். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ஹரே சான்ஸ் கிருஷ்ணா. கொடுக்குறாங்க பிரபு எங்களுக்கு எல்லாம். ஆமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, உங்களுக்கு கோடி நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணாமையா. பண்ணிட்டு இருந்ததானே இவர் அன்னைக்கு யாரோ சொல்ற ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்தருப்பியஸ்ய கிருபா சிந்துப்ய ஏவ பதிதானாம் பாவனேபியோ பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமோ நமः. जय நமோ श्रील நமः. हरे प्रभुपाद की கிருஷ்ணா. जय, जय सदानंद स्वामी जय प्रभुपाद की जय, पतित जय पावन ஜெய் कबीर देव की जय, பிரபுபாத் की निताय ஜெய். गौर प्रेमानंदे हरि हरि ஹரே 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 போல். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. பிரபு கிருஷ்ணா தேங்க்யூ தேவா. பிரபு, தேங்க்யூ Thanks, மாதாஜி. Prabhu. ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ பிரபு. Thanks, Mataji. Thank you, Mataji. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. தேங்க்யூ கிருஷ்ணா மாதாஜி. பிரபுஜி. ஹரே கிருஷ்ண நன்றி மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப நன்றி பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. Hare Krishna, Prabhu. ஹரே கிருஷ்ண மாதா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே தேங்க்யூ வெரி கிருஷ்ணா. மச். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபு. பிரணாம்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி, யார் இருக்காங்கன்னு தெரியலையே.